கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் மூலமாக சந்திப்பதை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். கர்த்தரே இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாட்சியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக எனக்கு உங்களோடு இந்த நல்ல பங்கினை நல்கின அன்பு சகோதரர், இந்த கிரைஸ்ட் காலிங் டிவியினுடைய உரிமையாளர் சகோதரர் தானியல் செல்லமுத்து அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை மேற்கு வங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மேற்கு வங்கத்தில் ஊழியம் செய்துட்ருக்கேன். ஆண்டவர் எங்களை அழைத்தது, எங்களை வழிநடத்தது எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது நான் ஒரு சிறிய பாடலை பாடி நான் என்னுடைய சாட்சியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா. பிரியமானவர்களே, என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற தஞ்சை மாவட்டம். அதிலும் சிறப்பாக 5 ஆறுகள் ஒன்றாக கூடுகிற திருவையாறு என்று சொல்லி பெயர் பெற்ற அந்த ஊரின் அருகிலே ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள அணைக்குடி என்கிற கிராமம். அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை செழிப்பானது. ஏனென்றால் அங்கே காவிரி ஆற்று படுகை, காவிரி ஆறு ஓடுகிற அந்த ஊர். அதன் மத்தியில் தான் எங்களுடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்திற்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசா குடும்பம். அணைக்குடியில் போய் யாரை கேட்டாலும் ராசா குடும்பம்னு எல்லாருக்கும் தெரியும். காரணம், எங்கள் தாத்தா அந்த காலத்தில் ராஜா வேடம் போட்டு தான் நாடகத்தில் நடிச்சிருந்திருக்கிறார். அதனால் ராஜா குடும்பம்னா பேர் நல்ல ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தாவும் கூட 3 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுருக்கிறார். எங்கள் அப்பா தான் கடைசி. எங்கள் பெரியப்பா பார்த்திங்கன்னா அந்த நாட்களிலே 11th படிச்சுட்டு 8வது வரைக்கும் உள்ள ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கிறாரு. நடுப்பெரியப்பாவும் கூட 5வது வரைக்கும் உள்ள ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராக தான் இருந்திருக்கிறாரு. எங்கள் அப்பா தான், அவரும் 11th வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. எங்கள் அப்பாவும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்கிறாரு. போல் வால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சி வச்சு தாண்டுற அந்த விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் டீச்சராக இருக்கிறதுனால நான் கண்டக்டராக போகிறேன், டெய்லி நான் காசை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டக்டர் வேலையை தெரிந்து கொண்டார். அதனால் எங்கள் அப்பா பேர் மங்களதாஸ். எங்கள் குடும்பத்தினுடைய பெயர் எல்லாமே பார்த்திங்கன்னா தாஸ்ன்னு முடியும். பெரியப்பா பேர் மரியதாஸ், நடுப்பெரியப்பா பேர் சாமிதாஸ், எங்கள் அப்பா பேர் மங்களதாஸ். எல்லோரும் மங்களம்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க. என்னுடைய பெயர் விக்டர் தாஸ். அப்போ எங்களுடைய குடும்பமே தாஸ் வர்க்கம். இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும். எங்கள் அப்பா ரொம்ப பக்திமான் போல் தெரிவார். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காலையில் அவர் குளிச்சுட்டு ஈரத்துண்டோடு வருவார். வீட்டுக்குள்ளே அந்த படங்களுக்கெல்லாம் ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு ஒவ்வொன்றா தொட்டு கும்பிடுவார். தொட்டு கும்பிடும்போது நடுவில் ஒரு மனுஷனுடைய ஃபோட்டோவும் இருக்கும். அப்போ நான் வளர்ந்த பிறகு கேட்டேன், இது யாரோட ஃபோட்டோன்னு. அப்போ தான் சொன்னாங்க, இது டிவிஎஸ் கம்பெனியுடைய முதலாளியோட ஃபோட்டோன்னு சொல்லி. ஏன் டிவிஎஸ் கம்பெனியோட முதலாளியை ஃபோட்டோ வச்சுருக்காருன்னா, அவர் அந்த காலத்தில் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துருந்துருக்கிறார். அப்போ நம்ம பல்லவன், சேரன், பாண்டியன் இப்படிப்பட்ட போக்குவரத்து கழகம்லாம் கிடையாது.
அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது டிவிஎஸ் தான். அதுக்கு பிறகு தான் டிவிஎஸ் கம்பெனியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கியிருக்கு கலைஞர் காலத்தில். அது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஎஸில் வேலை செய்யும்போது எங்கள் அப்பாவுக்கு குடி பழக்கம் அதிகமாகிடுச்சு. நல்ல குடிகாரராக இருந்தார். எனக்கு தெரிஞ்ச பயங்கர குடிகாரர் தான். இதனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு முறை மணப்பாறையில் வேலை பார்க்கும் பொழுது அந்த டிப்போவில் இருந்த மெக்கானிக்கை குடிச்சிட்டு சண்டை பண்ணி ஒரு கம்பி எடுத்து ராடை எடுத்து அடிச்சிட்டார். அடித்ததில் அவர் கை உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. அந்த நேரம் தான் நான் பிறந்திருக்கிறேன். அதனால் சொல்கிறாங்க, இவன் பிறந்த நேரம் தான் எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ என்னுடைய பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகம் தஞ்சை மாவட்டம் அணைக்குடியாக இருந்தாலும் கூட நான் பிறந்த ஊர் முறுக்குக்கு பெயர் போன மணப்பாறை. அந்த மணப்பாறையில் பிறந்தேன், வளர்ந்தேன். ஆனால் வேலை டிஸ்மிஸ் ஆன பிறகு எங்கள் அப்பா மெல்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே வந்துட்டார். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து தான் என்னுடைய ஸ்டடீஸ்லாம் ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ரோமன் கேத்தலிக் பாரம்பரியத்தில் வளர்ந்தவங்க. ஆனால் வந்து அவங்க நடைமுறை காரியங்கள்லாம் பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரியே தெரியாது. எங்கள் அப்பாவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரும் லுத்தரன் பேக்ரவுண்டுன்னு ஒரு நாள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கோயிலுக்கு போயே பார்த்ததில்ல. ஒரு முறையும் எங்களையும் கூட பிள்ளைகளையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனதும் கிடையாது. அதனால் எங்களுக்கு ஆனால் எங்கள் வீட்டில் தவறாமல் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் ஃபோட்டோவும் இருக்கும், மேரி மாதா ஃபோட்டோ இருக்கும், இயேசுநாதர் ஃபோட்டோ இருக்கும். ஹிந்துக்கள் படிப்பு கொடுக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா லட்சுமி படத்தை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பாடங்கள் எல்லாமே இருந்துச்சு. நடுவில் தான் நான் சொன்னேனே, இந்த டிவிஎஸ் அங்கையங்காருடைய ஃபோட்டோவும் இருக்கும். அப்போ ஒரு முறை கூட எங்கள் பெற்றோர் எங்களை கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டு போனதில்லை, சர்ச்சுக்கும் கூட்டி போனதில்லை. ஆனால் மாறாக எங்கள் அம்மா வந்து ஹிந்து கோயிலுக்கெல்லாம் நிறையா கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. எங்களை சுற்றிலும் அந்த தஞ்சாவூரில் அந்த பூக்கார ஸ்ட்ரீட்டில் இருந்ததுனால, வீட்டு ஓனரும் கூட ஹிந்துவாக இருந்ததுனால எங்களை கூட்டி போவாங்க. ஒவ்வொரு படியிலையும் ஒரு தேங்காய் உடைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், சுற்றி சுற்றி வந்திருக்கிறோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த நேரத்தில் என்னுடைய படிப்பு அந்த பூக்கார தெருவில் கோழி சந்தைன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதில் தான் என்னுடைய ஆரம்பம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு வீரர் மாதிரி இருப்பேன். யாருனாலும் அடிப்பேன். நிறையா பேர் அடித்து மூஞ்செல்லாம் பல் உடஞ்சி மூஞ்சி உடஞ்சி ரத்தத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆரம்ப நாட்கள் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பெஞ்சில் ஏறிட்டு சாமியே ஐயன்ட்டு கீழே டம்மார்னு சமணங்கால் போட்டுட்டு கீழே விழுவுறது, சாமி தாங்கிக்கிச்சிங்கிறது, இந்த மாதிரி அறியாமலே ஆரம்ப நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து குடிகாரன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா ரொம்ப குடும்பத்தில் சண்டை தான், எப்போ பார்த்தாலும் சண்டை தான். காலையில் போகும்போது ரொம்ப பக்திமான் மாதிரி ஈரத்துண்டோட சாமிக்கெல்லாம் கும்பிட்டுட்டு போகிறவர் அடுத்த நாள் சாயங்காலம் வரும்பொழுது 4 காலில் தான் வருவார். அவ்வளோ ஃபுல்லோடாக வருவார். எங்கள் அம்மா ஒரு சைடு ஓடுவாங்க, நாங்கள் ஒரு சைடு போயிடுவோம். அவர் கெட்ட வார்த்தை பேசுவார், திட்டுவார். குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. இப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா வந்து வீடு 6 மாதம் காடு 6 மாதம் தான் இருந்திருக்கிறாரு. ஒரு ஒழுங்காக வீட்டிலலாம் இருக்க மாட்டார். இப்போ நடந்தது என்னென்னா, குடும்பம் உடையுது. இந்த ஒரு நாள் அடித்து எங்கள் அம்மாவை கொண்டு போய் எங்கள் தாத்தா வீட்டில் விட்டு வந்துடுறாரு. எங்கள் தாத்தா எல்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. இப்போ குடும்பம் உடஞ்சிருச்சு. நாங்கள் எங்கள் அக்கா எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா, அவங்கள பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா அண்ணன் பேர் கென்னடி. அவர் வந்து இப்போ வந்து மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அவரும் ஒரு சேர்ச்சில் பாஸ்டராக தான் இருக்கிறாரு. அக்கா வந்து ரோஸ்லின்னு பேர். அவங்க வந்து திருச்சியில் லால்குடி மாவட்டம் காட்டூருங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக. அவங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. சரி, ரைட்டு. இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க, குடும்பம் உடஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டோம். தாத்தா வீட்டில் தான் என்னுடைய 6வது படிக்கிறேன். 6வது படிக்கிற நேரத்தில் நான் ரொம்ப சுட்டியாகவும் இருப்பேன், அதே சமயத்தில் நல்லாவும் படிப்பேன். விசேஷமாக எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து இந்த ABCD 1 2 3 நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு அந்த நாட்களில். அதனால் அவரும் கொஞ்சம் பட்லர் இங்கிலீஷ் பேசுவார். ஆனால் எனக்கும் அந்த இங்கிலீஷ் மேலே ரொம்ப வாஞ்சனால நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. படிப்பேன், எது கொடுத்தாலும் மக்கப் பண்ணி சொல்லுவேன். அதனால் எங்கள் கான்வெண்ட்டில் அந்த கோவண்டாக்குறிச்சிங்கிற தாத்தா ஊரில் பேச்சு போட்டி வச்சாங்க. அப்போ 6, 7, 8 3 கிளாஸு. 7, 8 தான் அதிகம் கலந்துக்கிட்டாங்க. நான் 6வது படித்தாலும் என் பேச்சு திறமையை பார்த்து என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க.
சேர்த்தா அந்த ரொம்ப நல்லா அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் ஊரே வந்து பாராட்டுறாங்க, நீ தானடா ஞானப்பிரகாசத்து பேரனா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக. அதுலேருந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸும் கூட எப்போதுமே அவங்க குடங்கிலே வச்சுருப்பாங்க. அதுவும் ஆர்சி மாடத்து சிஸ்டர் அம்மா ஒருத்தவங்க ஃபாத்திமான்னு சொல்லி அவங்க என்னையோட கழுத்தில் கை போட்டு கூட்டிகிட்டே போவாங்க. போய் மடத்தில் வச்சு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு மரியாதையோடு நடத்துவாங்க. அந்த நேரத்தில் தான் நான் ஜெபிக்கிறேன் ஒரு நாள். அவங்க சாயங்காலம் வந்து வாரத்தில் ஒரு முறை அப்படி ஒரு சந்தியா மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துவாங்க ரோமன் கேத்தலிக்கில். அதில் வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லி ஜெபிங்கன்னு. அப்போ நான் அறிந்தோ அறியாமலோ என்னோட 6வது படிக்கும்போதே நான் ஜெபித்தேன், ஆண்டவரே எங்கள் அப்பா குடிகாரராக இருக்கிறாரு, அவரை திருத்தணும், அவரை மறுபடியும் குடும்பத்துக்கு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சத்தமாக. அவ்வளோ பேர் மத்தியில் பயப்படாமல் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் போல இருக்கு. பார்த்திங்கன்னா உடனே எங்கள் அப்பாவும் கூட வந்துட்டார். எங்கள் அப்பா வந்த பிறகு எங்கள் குடும்பம் மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் அந்த விளாங்குடி அணைக்குடிக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோடு திருமானூர் அப்படி ஒரு ரோடு, அரியலூர் ரோடு, அதுக்கு பக்கத்தில் விளாங்குடிங்கிற ஊரில் நாங்கள் குடி அமர்றோம். எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு வீடு, ஒரு 3 சென்ட் பட்டா, அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு 3 பேருக்கும் 3 சென்ட்டு. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கூரை வீட்டில் தான் என்னுடைய வாழ்க்கை. அந்த எங்கள் அப்பா அம்மா குடிகார தாய் தகப்பன் எங்களை படிக்க வைக்கிறாங்க, இருக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருவையாறுன்னு சொல்கிற ஊரில் சீனியர் வாசராப் ஸ்கூல்னு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் தான் எங்கள் அப்பா படித்ததே அந்த ஸ்கூலில் தான். எங்கள் பெரியப்பா எல்லாருமே படித்தது அந்த ஸ்கூல். ஒரு 100 வருஷத்துக்கு மேலே பாரம்பரியம் உள்ள ஸ்கூல், இப்போயும் நல்லா இருக்குது. அதில் என்னுடைய 7வது 8வது படிக்கிறேன். படிக்கும்போது அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 25 பைசா தான் மிலாங்குடிக்கும் அங்கே திருவையாருக்கும் போகிறதுக்கு. ஆனால் அதுக்கு காசு இருக்காது. நாங்கள்லாம் பிள்ளைகள்லாம் நடந்தே தான் போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சண்டையில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடித்து கொப்பரையில் தள்ளி விட்டு கல்லெடுத்து குத்திட்டார். குத்தி பார்த்திங்கன்னா மண்டையில் ரத்தம் பீறிட்டு அடிக்குது. குடும்பம் பயங்கரமாச்சு. எங்கள் அம்மா அழுதுகிட்டே போயிடுச்சு எங்கள் தாத்தா வீட்டுக்கு. அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம், திருமலைபாடி தானா போயிடலாம். போனவுடனே எங்கள் மாமா அங்கேருந்து வராரு. வந்து இழுப்பந்தோப்பில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு உட்காந்துருக்கவரை பார்த்து அடித்து போட்டு அவர் போயிடுறாரு. இப்போ எங்கள் குடும்பம் உடஞ்சிருச்சு. நான் வந்து 9வது போகணும், எங்கள் அண்ணன் வந்து 10 முடித்து 11 போகணும். குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலை. அப்போ தான் எங்கள் தாத்தா நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, நான் உன்கிட்ட இருக்க மாட்டேன்ப்பா, நான் தாத்தா வீட்டில் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்போ தாத்தா வீட்டில் தான் 9, 10 படிக்கிறேன். எங்கள் அண்ணன் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா தான் ஓடிட்டாரே, போயிடுவாரே, காடு 6 மாதம் வீடு 6 மாதம்னு ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ இல்லை. அப்போ எங்கள் பெரியப்பாட்ட போய் கேட்குறாங்க, இப்போ என்னை படிக்க வைக்கணும் 11 ஆகுதுன்னு. ஏதோ 1 மாதம் எங்கள் அண்ணன் போயிட்டு வந்தான். அப்புறமேட்டுக்கு எங்கள் பெரியப்பா சொல்லியிருக்காங்க, படித்தவனுக்கெல்லாம் எங்கடா வேலை கிடைக்கிது, போடா 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் சொந்த ஊரில் அணைக்குடியில் விவசாயம் பாடுறா பொழைச்சிக்கடான்னு. எங்கள் அண்ணன் போய் நாற்று பறித்து தான் எங்கள் அண்ணனும் அக்காவும் அவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவன் இம்ப்ரூவ்மெண்ட்டை எழுதி கொஞ்சம் நிறைய மார்க்கு சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் வாங்கி ஐடிஐ போயிட்டான். நான் 9th and 10th திருச்சி மாவட்டத்தில் அந்த கோவண்டாக்குறிச்சிங்கிற ஊருக்கு பக்கத்தில் புதுர்பாளையத்தில் படிச்சிட்ருக்கேன். அங்கே படிக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் அறியாமல் ஏதோ போயிட்டுருக்கேன். கான்வெண்ட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சோம். இப்போ 9th 10th வேறு ஸ்கூலுக்கு போயிட்டதுனால எந்த ஒரு டச்சும் கிடையாது. இப்படி இருக்கும்போது தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் திருப்பு முனையை கொண்டு வருகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை நான் வந்து மாட்டுக்கு செனை ஊசி போடுறதுக்கு போவேன். புள்ளம்பாடிங்கிற ஊருக்கு போவேன். எங்கள் தாத்தா வீட்டில் 7 மாடு இருந்துச்சு, எருமை மாடு. அதை மேய்க்கிறது தான் என்னுடைய வேலை. 3 ஏக்கர் நஞ்ச நிலம், 3 ஏக்கர் புஞ்ச நிலம். இதுக்கு வந்து நான் தான் பெரிய ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதை பார்த்துக்கணும், பராமரிக்கணும். அப்போ வந்து மாட்டுக்கு ஊசி போட போன பொழுது அந்த வெட்டினரி டாக்டர் என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினார். அன்பாக பேசி என்கிட்ட வந்து ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அதோடு கூட அவர் வந்து ஒரு காரியத்தை செஞ்சார், அது எனக்கு தெரில. அன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஃபோன்லாம் கிடையாது. அவர் என் பேர், எங்கள் தெருவு எல்லாத்தையும் கொடுத்து கோவண்டாக்குறிச்சிக்கு போய் பாருங்கன்னு ஒரு மனுஷன் அனுப்புகிறார். அப்போ ஒரு மனுஷன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து தேடி வராரு. நீங்கள் தான் தாஸா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாஸு, நான் தான். உங்களோட கொஞ்சம் நேரம் பேசணும். என்ன பேச போகிறீங்க?
சரி வாங்க உட்காருங்க பேசுவோன்னா, அவர் சொல்கிறாரு, நான் பிஹெச்எல்ல வேலை செஞ்சேன், ஆனால் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆண்டவருடைய வேலை செய்கிறேன் அப்படிங்கிறார். பிறப்பில் நீங்கள் யார்? நான் ஒரு ஹிந்து, எங்கள் அம்மா அப்பா டீச்சர்ஸ். அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன இல்லை, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களே, எப்படி சாப்பிடுவீங்க? அதெல்லாம் இல்லை, இது வந்து பேர் கர்த்தருடைய ஊழியம். ஆண்டவர் நல்ல வேலையில் இருந்த என்னை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்தை செய்ய சொன்னார், அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஒரு கொட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹிந்து மனுஷன் வந்து நம்மக்கிட்ட பைபிள் படிச்சியான்னு சொல்லி கேட்டு பைபிள் படிக்க சொல்லி சொல்கிறான். நம்ம பிறப்பில் அப்பா லுத்தரன்கிறாரு, அம்மா வந்து ரோமன் கத்தலிக்குங்கிறாங்க, ஆனால் நம்ம இது வரைக்கும் பைபிளே படிக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு வருது. உணர்வு வந்து சரி நம்ம பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். இதே நான் இந்த நபரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த பைபிளை, கான்வெண்ட்டில் கொடுத்த பைபிளை நான் அறியாமல் 8வது படிக்கும்போது 9வது படிக்கும்போதெல்லாம் அன்றைக்கு எம்ஜிஆர் கொடுத்த சத்துணவு பல்பொடியை மடித்து எடுத்துக்கிட்டு குளத்துக்கு குளிக்க போவேன். அந்த பைபிளை கிழித்து அதை மடித்து எடுத்துகிட்டு போவேன். அப்படி அறியாமல் இருந்தேன். ஆனால் ஒரு ஹிந்து மனுஷன் வந்து நான் பைபிள் படித்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார், நான் இப்போ ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். நம்ம எப்படி இந்த பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதத்துக்குள்ளே நான் 10வது படிக்கும்போது புதிய ஏற்பாடை படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் நான் 10th முடித்து 11th போகிற நேரம், அந்த நேரத்தில் இன்னொரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பெரியம்மா மகன் ஒருத்தர், அவர் பூதலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார். அவர் வரார். வந்து அவரும் நானும் ஒரே வயசு, 2 பேரும் ஒரே வயசு தான். அவரும் வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் தூங்கின பிறகு அவர் சைக்கிளில் முன்னாடி பிடிப்பார், நான் பின்னாடி பிடிப்பேன். மெல்ல கொண்டு போய் வெளியே வச்சு நாங்கள் 2 பேருமே சினிமா பார்க்குறதுக்கு டால்மியாபுரம் போவோம், கள்ளக்குடிங்கிற ஊருக்கு போவோம். இப்படிலாம் நாங்கள் வந்து சேர்ந்து சினிமா பார்த்தவங்க. நான் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையும் வேறு பேசுகிறேன். ஏன்னா மாடு கூடயே இருக்கேன், மாடு மேய்க்கிற வேலை பார்க்குறேன். ஏன்னா சனி ஞாயிறு பூரா எனக்கு வேலை மாடு ஓட்டிகிட்டு போகிறது தான், வயக்காட்டில் இருக்கிறது தான். அதனால நான் கொஞ்சம் முரட்டு சுபாவமான நிலையில் இருந்ததுனால இப்படி. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் சினிமா பைத்தியம். அவனும் நானும் அவங்க ஊருக்கு புதலூருக்கு போயிருந்த பொழுது ஒரே நேரத்தில் போயிட்டு இந்த ஒருதலை ராகம் அப்படி இப்படின்னு 2-3 படம்லாம் ரிலீஸ் ஆன நேரம். அதெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி 3 மணிக்கு வரோம். எங்கள் சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்குள்ளேயே விடலை, விரட்டுறாரு எங்கள் 2 பேரையும். இப்படி இருந்தவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கோண்டாக்குறிச்சிக்கு வந்தபோது பேசுகிறாரு, உருக்கமாக பேசுகிறாரு என்கிட்ட. நான் வந்து ஒரு கேம்ப்பு போனேன், அந்த கேம்பில் வாலிபர் முகாம், அதில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். இயேசு என்னையை மாற்றிட்டார், நான் இயேசுவோட பிள்ளை ஆகிட்டேன். இப்போல்லாம் நான் சினிமா பார்க்குறதில்ல, நான் கெட்ட நண்பர்களோடலாம் சேர்றதில்ல, அதனால் நீயும் இயேசுவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு ஹிந்து மனுஷன் வந்து எனக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு போயிருக்காரு, பைபிள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வேகத்தில் நான் 3 மாதத்தில் பைபிளை வேறு படித்து முடிச்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் இவன் வந்து சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா? இப்போ நீ சினிமாவுக்கே போகிறது இல்லையா? சினிமாவுக்கு போகிறதில்ல, நான் கெட்ட நண்பர்லாம் விட்டுட்டேன், பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி பார்க்கலாம் அப்படிங்கும்போது சொல்கிறாரு, இது மாத்திரம் இல்லை, 1984 ஜனவரி மாதம் 15, 16, 17 அந்த கேம்ப் நடக்குது, வாலிபர் முகாம். அந்த முகாமில் பட் த கிரேட்டஸ்ட் இஸ் லவ் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க. ஸ்டான்லி அண்ணன், லயனல் அண்ணன், எசைக்கா அண்ணன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. பேசும்பொழுது அவங்க வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இவங்கெல்லாம் இப்படி வாழ்கிறாங்க, ஆண்டோருக்காக வாழ்கிறாங்கன்னு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, லயனல் அண்ணன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறணும், அப்போ தான் நீங்கள் வந்து சாட்சியாக வாழ முடியும், உங்கள் சொந்த பலத்தால் முடியாது, பரிசுத்த ஆவியுடைய பலன் உங்களுக்கு வேணும், அதனால் நீங்கள் ஆவியினால் நிரம்பணும், ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறணும்லாம் சொல்கிறாரு. ஒன்றும் புரியல. இன்னொருத்தர் வந்து பேசுகிறாரு, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், மறுபடியும் பிறக்கணும், அப்போ தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படியா? அதுக்கு அடையாளம் என்ன? மறுபடியும் பிறக்கிறதுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், உங்கள் பாவங்கள் போக கழுவப்படணும், அதுக்கு நீங்கள் நித்திய ஜீவனை பெறுறதுக்கு உங்கள் பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறணும், அதுக்கு நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது சொல்லிவிட்டு எத்தனை பேர் ஒரு மறுபிறப்பை அடைய விரும்புகிறீங்க, கை தூக்குங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு 150-200 வாலிபர்கள் கை தூக்குறாங்க. நானும் கை தூக்கிட்டேன். சரியாக எனக்கு அப்போ என்ன வயசு? 10th முடித்து 11th போகிறேன்.
அந்த நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அடுத்த நாள் எல்லோரும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நானும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ வந்து நான் 10th முடித்து 11th வந்துட்டேன். 11th வந்து டால்மியாபுரம்னு சொல்லுவாங்க, கள்ளக்குடி. அந்த டால்மியாபுரத்தில் நான் படிச்சிட்ருக்கேன். டால்மியாபுரத்தில் 11ஆம் வகுப்பு சேர்த்து விட்றாங்க, சேர வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் வந்து ஃபஸ்ட் குரூப் தான் படிக்கிறேன், எடுத்து படிக்கிறேன். குடும்பம் வந்து அப்பா அம்மா வந்து இல்லை, தாத்தா பாட்டிகிட்ட வளர்கிறேன். அதனால் நம்ம இஷ்டத்துக்கெலாம் எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் என்னுடைய அடிப்படை தேவைகளை அவங்க சந்திப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஊதா கலர் பேண்ட்டு, வெள்ளை கலர் ஷர்ட்டை. இதுதான் எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம். அதை போட்டுட்டு நான் போகிறேன். டிப்டாப்பாக போட்டு இன் பண்ணிவிட்டு நீட்டாக போகிறேன். போயிட்டு ஸ்கூலில் அட்டன் பண்ணுறேன், வைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கனாக்க அந்த பேண்ட் வந்து பழசாகும் பொழுது சட்டையை கீழே எடுத்து விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கனாக்க அந்த ப்ளூ கலர் சம்மந்தப்பட்ட ரெசம்லன்ஸான வேறு ஏதாவது பேண்ட்டை போட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய ஹெட்மாஸ்டரை வந்து சந்திக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அசம்பிளியில் எல்லா பையங்களும் போயிட்டுருக்குறாங்க. இவர் பார்க்குறாரு, அங்கேருந்து ஹெட்மாஸ்டர் பார்க்குறாரு, எவன் வந்து அன்யூனிஃபார்மில் வந்துருக்கிறான் அப்படின்னு. பார்க்கும்போது நான் வந்து ப்ளூ மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு சிமெண்ட் கலர் கலந்த மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டுட்டு போயிட்டுருக்கேன். அவர் கரெக்டாக கூப்பிட்றாரு. கொஞ்சம் பேரெல்லாம் ஒதுக்குறாரு, என்னையும் ஒதுக்குறாரு. ஒதுக்கி போனால் ஐயோ ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டாரு, என்ன செய்ய போகிறாரான்னு பார்த்தா நல்லா ஒரு அடி கொடுத்து அனுப்பிச்சிடாரு. அப்போ வந்து ஒரு பெரிய அவமானம் ஆகிப்போச்சு. இவ்வளோ பெரிய அசம்பிளியில் எல்லாம் கலைஞ்சி போகும்போது நம்மளை வந்து ஹெட்மாஸ்டர் ஒதுக்கி தண்டிக்கிறவங்க வரிசையில் வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்குறார். இந்த கேம்ப் போயிட்டு வந்த உடனே எனக்குள்ள பெரிய சந்தோஷம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இந்த சந்தோஷத்தோடு வந்திருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் பேசும்போது ஒருத்தன் விசேஷமாக கொஞ்சம் குட்டையாக இருப்பான். அவன் பேர் கணேசன்னு பேர். அவன்கிட்ட நான் சொல்கிறேன், நான் ஒரு 3 நாள் மீட்டிங் போயிருந்தேன், அது என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச போகிறதில்ல. இனி நான் வந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு விரும்பிட்டேன், நீயும் ஆகுடான்னு. அவன் சிரிக்கிறான். என்னடா போன வாரம் வரைக்கும் இப்படி இருந்த, இப்போ என்னன்னா ரொம்ப புனிதனை மாதிரி பேசுகிற, இது என்ன எவ்வளோ நாளைக்கு ஓடும் பார்க்கலான்னு. இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபையில் நான் 12th முடிக்கிறேன். 12th முடிச்சுட்டு இப்போ வந்து 4 வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு 4 வருஷம் எங்கள் தாத்தா வீட்டில் இருந்து படித்தாச்சு. படித்து முடித்த பிறகு இப்போ வந்து காலேஜ் போகணும். இந்த நேரத்தில் என்ன செய்யலாம், ஒன்றும் முடியல. இதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா நான் +1 +2 படிக்கிற நாட்களிலே வந்து சைக்கிளில் தான் போவேன் டால்மியாவுக்கு. போகும்போது எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வந்து பழைய சோறு தான் அந்த நாட்கள்லாம் இருக்கும் கிராமத்தில். அதை நான் கொண்டுட்டு போகும்போது அங்கே ஸ்கூலுக்கு போய் இறங்கி புக்கெல்லாம் திறந்து பார்த்தா எல்லாமே பசை போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். ஒரு தாள் விலகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய சோறு மோர் சோறு ஃபுல்லாக போய் ஒன்றோட ஒன்று பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்படி தான் என் படிப்பு. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் பார்க்கணும். மாடை பிடிச்சி கட்டணும், தண்ணி காட்டணும், வயலுக்கு போகணும், தண்ணி பாய்ச்சிட்டு வரணும், தட்டை வெட்டி போடணும், சாணி அள்ளிட்டு போய் போடணும். இப்படி எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்னால் ஜொலிக்க முடியல. நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் கிருபையில் 1200க்கு 548 மார்க் வாங்கினேன். ஜஸ்ட்டு பாஸு. இதை விட எங்கள் அம்மா போய் சந்தோஷமாக எங்கள் மாமாட்ட சொல்கிறாங்க, தம்பி என் மகனை நீ காலேஜ் சேர்த்து விடுப்பான்னு. எங்கள் மாமா அப்போ வந்து புறத்தாக்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில்
12ஆம் வகுப்பு இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அம்மாட்ட, உன் மகன் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு போமாக்கா காலேஜ் வாசப்படியே போக முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி அடைச்சிட்டார். அது உண்மைதான். 1200க்கு 548 வாங்கினா யார் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் என்ன செய்யறதுன்னு தெரில, அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரில, எதிர்காலம் இருண்டு போயிடுச்சோன்னு நினைக்க தோணுது. இந்த நேரத்தில் யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு தெரிலன்னு ரொம்ப கலங்கியிருக்கிறேன். இந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். அது வந்து காட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க, லால்குடி பக்கம் இருக்கிற ஒரு காட்டூர் சுகர் ஃபேக்ட்ரி. அந்த ஊரில் இருக்கும்போது எங்கள் சின்னம்மாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, கோத்தாரி ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. சாயங்கால நேரத்தில் கூட்டி போயிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதோ நோய் சரின்னு கூட்டி போகிறாங்க. அந்த டாக்டர் கேட்குறாரு, தம்பி நீ என்னப்பா செஞ்சிகிட்ருக்க, என்ன படிக்கிற அப்படிங்கிறார். நான் சொன்னேன், டாக்டர் நான் 12th முடிச்சிட்டேன், ஐடிஐ படிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு யார் படிக்க வைப்பாங்கன்னு தான் தெரியல, என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ சொல்கிறாரு, எங்கள் அப்பாவும் குடிகாரர், குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டார், எங்கே இருக்காருன்னு தெரில, என்னை யார் படிக்க வைக்கிறதுன்னு தெரில. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, தன்னோட பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து ஒரு 10 ரூபா பணத்தை கொடுத்து, நீ போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா, திருச்சியில் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா, நான் உன்னை படிக்க வைக்கிறேங்கிறார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவையில்லையா அப்பா, ஒரு மனுஷன் நம்மளை படிக்க வைக்க போகிறாரு, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரைட்டாக போகிறோன்னு. ஆனால் நடந்தது என்னென்னா, ஒரு 2 வாரம் கழித்து அதே டாக்டர்கிட்ட அப்ளிகேஷனெல்லாம் நான் போட்டுட்டேங்கிற செய்தி சொல்ல போகும்போது தான் ஒரு பெரிய துக்கமான செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரும் டாக்டரு, அவருடைய மனைவியும் டாக்டரு, கடைசியில் குடும்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் அவர் செத்து போயிட்டாருங்கிற செய்தி கேட்டபோது எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மேலே சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீர் வந்ததை, தோளின் மேலே சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார் நீங்கள் மட்டும் இல்லைனா. பிரியமானவர்களே, இப்போ ஐடிஐ படிக்கணும், அப்ளிகேஷன் போட்டாச்சு, யார் படிக்க வைக்க போகிறது, எங்கே தங்க போகிறோம் எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, இந்த நீ 1 வருஷம் விவசாயத்தை பாரு, அடுத்த வருஷம் முடிஞ்சால் உன்னை படிக்க வைக்கிறேன்னு. அப்போ இனிமேல் நம்ம இங்கே இருந்தோன்னா தொடர்ந்து நம்ம விவசாயியாக தான் போயிடணும். அதனால் நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் அண்ணன் ஏற்கனவே சொன்னேன், அவன் வந்து ஐடிஐ படிக்கிறான், இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி மேத்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் அவனுக்கு ஐடிஐ கிடச்சிச்சு. அவன் திருச்சியில் கவர்மெண்ட் ஐடிஐயில் படிச்சிட்ருக்கான். அப்போ புறப்பட்டு போகிறேன், சரி அண்ணன் ரூமுக்கு போயிடலான்னு சொல்லி. அவன் மெயின் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான். அந்த மெயின் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போட மாட்டாங்க, அவங்கவுங்க ஸ்டவ் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கணும், தங்கிக்கணும், அப்படி தான் மெயின் ஹாஸ்டல். அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி, எங்கள் மாமாக்கிட்ட சொல்லி 5 லிட்டர் மண்ணெண்ணையும் 10-20 கிலோ அரிசியும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் எங்கள் அண்ணன் அப்படியே ஓடிட்டுருக்கு, அவரோட காலம் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் போனாக்க அப்போ சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, இங்கே மெயின் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, நீங்கள் இங்கே ஐடிஐயும் இன்னும் சேரலை, இங்கே இருந்தால் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் ஆகிருமே, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ தான் நான் முடிவு பண்ணுறேன், சரி நான் பகலில் நான் இங்கே இல்லை, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த துவாக்குடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா லைன் போகிறேன். அதாவது ஒரு வேலை கேட்டு போகலான்னு போகிறேன். போகும்போது தான் ஃபஸ்ட்டு அந்த ஜோதி மாலியபிள்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் போயிட்டு ஹெல்ப்பராக ஏதோ ஒரு வேலை கொடுங்கயான்னு கேட்குறேன். அப்போது ஒரு கான்ட்ராக்ட்காரன்
என்னை கப்பி பொறுக்கி போடுற வேலைக்கு சேர்த்துக்கிறான். சேர்த்துக்கிட்டு 8 ரூபா சம்பளம் உனக்கு தரேன்னு சொல்லி பேசியாச்சு. டெய்லி பகல் பூரா அங்கே வேலை செஞ்சுட்டு ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும்தான் இந்த மெயின் ஹாஸ்டலுக்கு வருவேன். வந்து எங்கள் அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தூங்கிட்டு அவன் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போவேன். இந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு மாதம் பக்கம் ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த பணம் கூட அந்த கான்ட்ராக்ட்காரன் எனக்கு கொடுக்கல, ஏமாற்றிட்டான். போகும்போதே ஒரு வாரம் 2 வாரம், ஆமாம் 1 மாதம் இருக்காது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் நோட்டீஸ் போர்டை போய் பார்க்குறேன். ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு செய்தி என்னன்னு பார்த்தா, இங்கே திருச்சி ஐடிஐயில் படித்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க, இங்கே இடம் கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு திண்டுக்கல் ஐடிஐயில் வந்து வேக்கன்சி இருக்குது, நீங்கள் போய் உடனே சேர்ந்துக்கலான்னு சொல்லி உடனே நானும் எங்கள் அண்ணனும் புறப்பட்டு போகிறோம். சரி நம்ம வந்து திண்டுக்கல் போய் பார்க்கலான்னு. அங்கே போனால் எனக்கு வெல்டர் ட்ரேடு கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷத்தோடு சரி ஏதோ கிடைச்ச வரைக்கும் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெல்டர் ட்ரேடில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து அவன் வேலையை பார்க்குறான். எனக்கு யார் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ அங்கே இருக்கிற ஒரு மெயின் ஹாஸ்டலில் நான் தங்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மெயின் ஹாஸ்டலில் தங்கிட்டு நான் ஐடிஐ படிக்கிறேன். அந்த நேரத்துலையும் கூட நான் இங்கே கேம்புக்கு போய் 84, 85 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் என்ன 85 12th முடிச்சுட்டு நான் அந்த ஐடிஐ படிக்க ஆரம்பிக்கிற நேரத்துலையும் பைபிள் படிக்கிறத விடலை, ஜெபம் பண்ணுறதை விடலை. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 சப்போர்ட் கிடைச்சது. ஒன்று, எங்கள் மாமா மாதம் 25 ரூபா அனுப்புவாங்க. எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க 20 ரூபா அனுப்புவாங்க. எங்கள் பெரியப்பா சொன்னேனே ஹெட் மாஸ்டர், அவர் ஒரு 40 rupees அனுப்புவார், 40 ரூபா அனுப்புவார். இதுதான் எனக்கு கிடைக்கிற மாத ஹெல்ப்பு. இது இல்லாமல் ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு 50 ரூபா கவர்மெண்ட் சைடில் கிடைச்சிது. சரி இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே படிக்க இருக்கிறேன். அப்போ நான் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப சிக்கனமாக நான் நடத்திக்குவேன். காலையில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் ஒரு அரை குஸ்கா சாப்பிடுவேன். ஒரு சாப்பாடு அன்றைக்கி 8 ரூபா. நான் ஒரு அரை சாப்பாடு தான் சாப்பிடுவேன் மத்தியானத்துலலாம். ரொம்ப சிக்கனமாக நான் வந்து இருந்து அந்த படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து சோம்பேறியாக இருக்க மாட்டேன். அப்பயுமே பார்த்திங்கன்னா போய் வார்டனை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், ஐயா இங்கே தண்ணி எடுக்கிற வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொன்னார், இந்த தம்பி ஜான் லீவ் போட்டானா கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவர் லீவ் போட்டார். அப்போ அதுக்கு மாதம் 60 ரூபா சம்பளம். நான் தண்ணியை 2 வாளி நிறையா சுமந்து கொண்டு வந்து ஒரு 10 வாளி ஊற்றணும். இந்த வேலையை தான் நான் அப்போயே உற்சாகமாக செஞ்சேன். செஞ்சு என்னுடைய தேவைகளை சந்திட்டேன். இந்த நேரத்தில் எங்கள் ஐடிஐக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே பயங்கரமாக பாட்டு பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பரவசமாக இருக்கும். ஆனால் எல்லாம் அந்நிய பாஷை பேசுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் போயிட்டுருப்பேன். இதுக்கு இடையில் நான் ரோமன் கேத்தலிக்கில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரியும், அந்த லைனு. அடுத்தது ஒரு முறை 7th Day Adventist போயிட்டு வந்தேன். இப்படி ஒவ்வொரு சபையாக போயிட்டு வந்தேன். எதுலேயுமே அவ்வளோ ஒரு திருப்தி இல்லை. கடைசியாக இந்த சர்ச்சுக்கே சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும் பொழுது நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போதே சின்ன சின்ன ஊழியங்களெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். எப்படின்னா, ஒரு முறை டிவிஜிஎம் அப்படிங்கிற ஒரு ஊழியம் வந்து அங்கே ஊழியம் செய்ய திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்போ எனக்கு ஐடிஐ படிக்கும்போது ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் பேர் ஜெய்சங்கர். அவர் ஃபிட்டர் ட்ரேட் படித்தார். அவருடைய ஊர் சித்தையங்கோட்டை. அந்த சித்தையங்கோட்டைக்கு என்னை கூட்டிகிட்டு போவார் சில நேரத்தில் அவங்க ஊரை பார்க்க. போகும்போது அவர் ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஒரு ஊழியக்காரரையும் கூட சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி புதுசாக கணவனும் மனைவியுமாக இருக்காங்க. 1-2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. விசுவாசிகளும் சபையில் அதிகம் கிடையாது. 1-2 அம்மாமார் தான் இருக்கிறாங்க. பசியும் பட்டினியுமாக இருந்து ஊழியம் செய்கிறார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஆண்டவருக்காக நின்று இவங்க ஊழியம் செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதனால் ஒரு விதத்தில் விசுவாசத்தில் பலப்பட்டோம். அதோடு கூட இந்த டிவிஜிஎம் ஊழியக்காரங்க கூட்டிகிட்டு போய் திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாக சுற்றி அடித்து ஒரு வாரம் ஊழியத்தில் பயன்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. அப்படி வரும்போது ரொம்ப ஆவியில் ஒரு பலனோடு வந்து சேர்ந்தேன். இப்படி இருக்கும்போது என்னுடைய ஐடிஐ படிப்பு முடிஞ்ச பிறகு நான் திருச்சிக்கு வந்தேன். திரும்ப வந்து
அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து WME சபைக்கு போயிட்டு இருந்தான் திருச்சியில். அந்த WME சபையினுடைய பாஸ்டர் பேர் வந்து ஜெயராஜ். அவர் திருவெரும்பூரில் இருந்தார். அவருடைய மாடியில் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் தங்கியிருந்தாங்க, ஒரு 5-6 பேர். அவங்களோட சேர்ந்து நானும் தங்க ஆரம்பித்தேன், எங்கள் அண்ணனும் தங்க ஆரம்பித்தோம். அப்போ இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு போக மாட்டான், வீட்டிலையே இருப்பான் எப்போ பார்த்தாலும். நான் வந்து ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருப்பேன். அப்போ ஒரு நாள் அவனுக்கு எனக்கும் சண்டை வரப்போக, நீ என்ன இப்படி வேலையை பார்க்காம, அவன் கோச்சிக்கிட்டே போகிறான். ரயில் ரோட்லேயே போகிறான், தஞ்சாவூர் வரைக்கும், திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டான். போயிட்டு அவன் ஊரில் இருக்கிறான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறேன். கூட்டிகிட்டு வந்து என் கூட வைக்கலான்னு. இதுக்கு இடையில் ஒரு காரியம் நடக்குது. எங்கள் அண்ணன் வந்து மிலிட்ரிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். ITI படிப்பில் நமக்கு கிடைக்காது, மிலிட்ரி போகலான்னு அவன் மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுறான். எனக்கு 86லேருந்து 87 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அப்ரண்டிஷிப் எழுதி போட்டு எனக்கு அப்ரண்டிஷிப் ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஒரே நாள் பார்த்திங்கன்னா எனக்கு அப்ரண்டிஷிப் கிடைக்குது. அதே மாதத்தில் எங்கள் அண்ணனுக்கு மிலிட்ரிக்கு ஆர்டர் கிடைக்குது. இப்போ குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நான் அப்ரண்டிஷிப் BHLல சேரணும், எங்கள் அண்ணன் மிலிட்ரிக்கு போகணும். அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் கூட வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு பக்கத்தில் குமரேசபுரம் அப்படிங்கிற ஊரில் வீடு எடுத்து தங்கி நாங்கள் இருக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அப்ரண்டிஷிப் படிக்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சார். விசேஷமாக எனக்கு ஒரு 500 ரூபா தான் ஸ்டைஃபண்ட் அப்போ அப்ரண்டிஷிப் படிக்கிறவங்களுக்கு. அதில் நான் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கி அதை ஊழியத்துக்காக பயன்படுத்துவேன். எப்போ பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். விசேஷமாக ராத்திரி நேரத்தில் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆட்களை தேடி தேடி போய்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஆண்டவரே இன்றைக்கி நான் தூங்க போகிறேன், ஆனால் ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய பாரம். உடனே நான் சைக்கிள் எடுத்துகிட்டு புறப்படுறேன். போனால் அந்த டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க திருச்சி திருவெரும்பூரில், அந்த BHL டவுன்ஷிப்பில் லைட்டு கம்பத்துக்கு கீழே ஒரு 2-3 பையங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன். ஏசு நல்லவர்ப்பா, ஏசு என்னோடய வாழ்க்கையை மாற்றினார், உடனே அவன் ரொம்ப கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு நிறைய வாக்குவாதம். 1 மணி நேரம் போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே இவங்களை நீங்கள் சந்திக்கணும், ரட்சிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். கடைசியில் ஒரு வழியாக சரின்னு அவங்க மடங்கி வந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ண சொல்லி 3 பேரையும் 3 இடத்துல முட்டி போட சொன்னேன். நீ ஒரு ஆள் இங்கே போடுறா, ஒருத்தன் அங்கே போடு, ஒருத்தன் அங்கே போடு, கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில். அவங்க பார்த்திங்கன்னா முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு ஜெபமே பண்ண வரலைங்க, ஏதோ ஒரு பிசாசு வந்து கருப்பாக ஒரு உருவம் வந்து என்னை தடுக்குது, எனக்கு ஜெபம் பண்ண முடியாது, நான் எந்திரிச்சு போகிறேங்கிறான். நான் சொல்கிறேன், இல்லை அப்படி இல்லை, நீ சொல்லு, இயேசுவின் நாமத்தில் என்னை ஜெபிக்க விடாமல் தடுக்கிற பொல்லாத பிசாசே போ அப்படின்னு சொல்லுன்னு. அவன் சொல்கிறான், இயேசுவின் நாமத்தில் என்னை ஜெபிக்கக்கூடாமல் தடுக்கிற பிசாசே போ அப்படிங்கிறான். சொன்ன உடனே என்னாச்சுனாக்கா சொல்லிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் கையை அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பரவசமாக இருக்கிறான், வளர்றான். நம்ம கிறிஸ்தவங்க சொல்லுவோம் அந்நிய பாஷை பேசுகிறான். அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டான், பரவசமான நிலைக்கு. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், கடைசியாக ஜெபம் முடிஞ்சவனை கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னை ஒரு உருவம் வந்து கருப்பான உருவம் தடுத்துக்கிட்டே இருந்துச்சு, நான் இயேசுவின் என்னை ஜெபிக்கக்கூடாதபடி தடுக்கிற பிசாசை போன்னு சொன்ன உடனே அந்த ஒரு ஒலிம்பிக் டார்ச் போல் ஒரு தீப்பந்தத்தை பார்த்தேன். அந்த தீப்பந்தத்தை கிட்டக்க வர வர அந்த பிசாசு எங்கே ஓடுனதுன்னே தெரிலங்க. சொன்னது மாத்திரம் இல்லை, அந்த அசுத்த ஆவி என்கிட்டேருந்து விலகின பிறகு என்னை அறியாமலே நான் எதனுமோ பேசுகிறேன், எனக்கே என்னான்னு புரியல அப்படிங்கிறான். அப்போ தான் நான் சொன்னேன், நான் சபைக்கு போயிட்டுருக்கேன்ப்பா, இதுக்கு அர்த்தம் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிற, ஒரே நாள் ஆண்டவர் உன்னை ரட்சித்துட்டாரு, உன் பாவத்தெல்லாம் மன்னித்து உன்னை வந்து ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். பிரியமானவர்களே, பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் அந்த WME சபையில் முதல் 3 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வரிசையில் ஒரு 6-7 பேர் உட்காருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே தங்கியிருக்கிற வாலிபர்கள், அது இல்லாமல் நான் ஆண்டோருக்குள்ளே நடத்தின பையன் இங்கே வேலுசாமி, குமாரசாமி, முத்துசாமி, இப்படிப்பட்ட பையங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் வரிசையில் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னு கேட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்ரண்டிஷிப் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பாக்கி சாயங்கால நேரம் பூரா பாலிடெக்னிக் போயிடுவேன். GPTன்னு ஒன்று இருக்குது, அங்கே போவேன். SITன்னு ஒரு இருக்குது. இப்படிப்பட்ட பாலிடெக்னிக்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை சந்தித்து அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அதில் ரொம்ப விரக்தியோட இந்த
வருஷம் டார்ச்சர் கொடுப்பாங்களே, இதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏமாற்றமான நிலையில் இருக்க பையங்களை தான் போய் சந்திப்பேன். அவங்க வந்து நல்லா அன்பாக பேசுகிறத பார்த்து உடனே வருவாங்க. அவங்கள கூட்டி போய் மரத்தடியில் உட்கார வச்சு அன்பாக பேசி அவங்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களும் கூட ரொம்ப ஆண்டவரை அற்புதமாக ஏற்றுப்பாங்க. அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா, ஒரு முறை கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட பேசி அன்பாக பேசி, ஏன் தம்பி செருப்பு போடலையா அப்படின்னேன். நீ எங்கேருந்து வரேன்? நான் அக்கா வீட்டிலேருந்து வரேன். ஏன் செருப்பு என்னாச்சு? செருப்பு காணா போச்சு, அக்கா மாமா ஒன்றும் வாங்கி கொடுக்கல அப்படின்னா. நான் ஐடிஐ தான் படிக்கிறேன், என்கிட்ட ரொம்ப காசுலாம் கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு 20 ரூபா கொடுத்து அவனுக்கு ஒரு செருப்பை வாங்கி கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்கள் செருப்பு கடையிலேருந்து. அவனுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ இது பண்ணுறீங்களே, இப்போ இதுதான் கிறிஸ்துவின் அன்பா? நம்ம யாரோ எவரோ தெரியல, ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்பு பாராட்டுறீங்களே, வாரம் வாரம் வந்து பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அன்பாக நடந்துக்கிறீங்க. இதில் என்ன அப்படின்னா, அதான் தம்பி, இயேசு வந்து கிறிஸ்துவின் அன்பு நமக்கு தேவை. ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அதனால் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், அவனுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பையங்க நிறைய பையங்க, சும்மையே இருக்க மாட்டேன். அந்த சைக்கிளில் போயிட்டே இருப்பேன். யாராவது தனியாக போயிட்டுருக்கான்னு உடனே கூப்பிட்டு வண்டியில் ஏறிப்பாங்க. ஏறிக்கும் அவன் சந்தோஷத்தோடு அவங்க இறக்கி விடுங்கன்னு போயிட்டுருக்கும்போதே அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். சொல்லிவிட்டு, தம்பி உன் வாழ்க்கையில் நான் ஒரு புக்கு தரேன், அதை படிச்சுப்பார், அது உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது ஒரு யோவான் சுவிசேஷம் புஸ்தகத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து தான் அனுப்புறது. இப்படி நிறைய பேரை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்படி போயிட்டுருக்கும்போது 88 முடிஞ்சிச்சு. அப்ரண்டிஷம் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டுருக்கேன். பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்படி போயிட்டுருக்கும்போது எங்கள் அம்மா நானும் ஒரு சின்ன கூரை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் அண்ணன் மிலிட்ரியில் இருக்கான். அப்போ அந்த கூரை வீட்டில் இருக்கும்பொழுது நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். விசேஷமாக முழங்கால் போட்டு ஒரு சில நாட்கள் உபவாசத்தோடு ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் பேசினார், நீ வந்து என்னுடைய ஊழியத்தை செய்யணும், உன்னை நேரத்தை டயத்தெல்லாம் இப்படி உலக காரியத்துக்கு நீ செலவு பண்ணக்கூடாது, ஏன் பணியை செய்யணுங்கிறார். அப்போ எனக்கு என்னன்னு புரியல, ஊழிய அழைப்புலாம் என்னன்னு தெரில. அப்போ நான் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துலேருந்து ஒரு நாள் பேசுகிறார் ஆண்டவர். பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 அந்த 3 வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் கிதியோன் அப்படிங்கிற மனுஷன்ட்ட சொல்கிறது தான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, யார் அந்த கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென். இந்த பைபிளில் இந்த வார்த்தையை படித்தது அது என்னோட ஆண்டவர் ஷார்ப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பத்துலேயும் கூட நான் தான் கடைக்குட்டி. அந்த கிதியோன் சொல்கிற மாதிரி தான் ஆண்டவர் என்னட்டையும் பேசுகிறார். எங்கள் குடும்பத்தில் எல்லாரிலும் சிறியவன் நான் அல்லவா? எங்கள் குடும்பம் மிகவும் அற்பமானது, எளியதல்லவா? பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா 2 பேரும் ஹெட்மாஸ்டராக இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா குடிகாரரு, வேலையை விட்டார், படிக்க வசதி இல்லை, பல நிலையில் பின்தங்கி இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் என்னையவா ஆண்டவரை அழைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறது நான் சொன்னார். சொல்லி நான் உன் கூட இருப்பேன், அது மாத்திரமல்ல, நீ வந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் நீ மீதியானியரை முறியடிப்பாய். இன்றைக்கி நான் வெஸ்ட் பெங்காலில் ஊழியம் செய்கிறேன், பெங்காலி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். அதிலையும் பார்த்திங்கன்னா பெங்கால் மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலையும் கூட ஒரு சந்தாலுங்கிற ஒரு இன மக்களும் கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் நினைக்கும் போது, அன்னைக்கு ஆண்டவர் நீ வந்து மீதியானியரை முறியடிப்பாய் என்ற வார்த்தை இன்றைக்கி பெங்கால் மக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்யும்போது இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் வந்து பலிக்கிறதை என்னால் பார்க்க முடியுது. சரி, ரைட்டு. இப்படி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சதுனால நான் என்ன செய்தேன், ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணேன். பல நாட்கள் உப்பு போட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நெடுமுழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு போகணும். சரி, எங்கே போகிறது? பைபிள் காலேஜ் படிக்கணும், அதுக்கு வழி தெரியாது. அப்போ வந்து ஒரு பிரதர் பைபிள் காலேஜ் படித்தவரை சந்திக்கிற நேரம் வருது. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அப்ளிகேஷன் போடுறேன்ப்பான்னு. சரி, என்கிட்ட பணம் கட்ட காசெல்லாம் இல்லையானே அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு பத்திரிக்கை என் கையில் கிடச்சிது, மகிழ்ச்சின்னு. அந்த பத்திரிக்கை எடுத்து படித்தோம்னா அதில் ஆக்ரா பைபிள் காலேஜ்
சாப்பாடெல்லாம் ஃப்ரீ, நீங்கள் வந்து 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு. ஹிந்தியும் சொல்லித்தரப்படும், இங்கிலீஷும் சொல்லித்தரப்படணும். அப்போ அந்த அண்ணன் தான் எனக்கு இங்கிலீஷில் அந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ண வைக்கிறார். போஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எனக்கு லெட்ரு வருது. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து 12th முடித்து ஐடிஐலாம் முடித்த பிறகு ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூஷன்லேயும் கூட அப்ளிகேஷன் போடுறேன். இந்த ஐடிஐ படித்ததுக்கு வேலை கிடைக்கலன்னா அதில் போகலான்னு போட்டு அதுக்கான கார்டும் வருது. நீங்கள் ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூஷனில் 1 இயர் கோர்ஸு வந்து சேர்த்து படிங்கன்னு சொல்லி லெட்ரு வருது. அதே வாரத்தில் இன்னொரு லெட்ரு வருது, எங்கள் ஆக்ராவிலேருந்து வருது. நீங்கள் வாங்க பைபிள் காலேஜ் படிக்க வாங்க, உங்களுக்கு பின்தங்கிய குடும்பம்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் யார்ட்டாவது பணம் வாங்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வந்துடுங்க, நான் வந்த பிறகு நான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி எழுதுகிறாரு இந்த பிரின்சிபால் டைரக்டர் வைடி ஜெயசீலன் ஒரு ஐயா. அப்போ நான் முடிவு எடுக்கணும், ஃபுட் கிராஃப்ட்டை படித்து ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறதா அல்லது பைபிள் காலேஜ் படித்து ஒரு ஊழியக்காரனாக மாறுறதா. அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஏய் நீ வட இந்தியாலாம் அப்போ வந்திருக்கிற மிலிட்ரிலேருந்து வந்து அங்கே ரொட்டி தான் சாப்பிடுவாங்க, உன் கிட்னியெல்லாம் எடுத்துருவாங்க, அங்கே போனோன்னா ஒன்றும் சரி வராது, உனக்கு மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், ஆண்டவருக்காக மறிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் பாக்கெட்லேயே கொஞ்சம் பணத்தை திருடி, அப்போ 250 ரூபா தான் டிக்கெட்டு, இன்றைக்கி 750 ரூபான்னு நினைக்கிறேன் டெல்லி பக்கம் போகிறதுக்கு. நான் போய் ஆக்ராவுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கள் அண்ணன்ட்ட காட்டுறேன், டிக்கெட்டை பாருப்பா, நீ 2 மாதம் லீவு முடித்து அடுத்த மாதம் தான் போகிறேன், நான் இந்த மாதமே இன்னும் 1 வாரத்தில் புறப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். எங்கள் அம்மா அழுகுறாங்க. எல்லாருக்கும் சரி எல்லோரும் அழுவட்டும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போது உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அந்த வார்த்தையை தான் பிடிச்சிட்டு போனேன். ஆண்டவர் கிருபையில் அந்த 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க உதவி செய்தார். ஆமேன். சின்ன வயசுலேருந்தே நான் முரடன்னு சொன்னேன், இந்த ஜென்ம சுபாவம் கொஞ்சம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதனால் பைபிள் காலேஜ்லேயும் கூட சில நேரத்தில் அதிகமாக கோவப்பட்டுருவேன். அப்போ ஒரு பையன், பெங்காலி பையன் ஒருத்தன் வந்து ஏதோ காரியத்தில் வம்பிழுத்துட்டான். அவனை ஓங்கி ஒரு அரைச்சிட்டேன், சப்புன்னு அரைஞ்சி விடோம்னா இந்த மேட்ரு வந்து பிரின்சிபலுக்கு போயிடுச்சு. போயிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொல்லி யாக்கோபு புஸ்தகத்தில் இருக்குப்பா, படிச்சுப்பார் அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு கொட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. பிரியமானவர்களே, அப்படி ஏதோ ஒரு விதத்தில் பைபிள் காலேஜை படித்து கர்த்தருடைய கிருபையில் முடித்தேன். முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தார். நீ வட இந்தியாவில் ஊழியம் செய்யணுன்னா நீ இன்னும் ஹிந்தியும் படிக்கணும், அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும்னு. அப்போ நான் எழுதி போடுறேன். எழுதி போட்டு இன்னொரு பைபிள் காலேஜுக்கு அங்கே முடிகிறதுக்கும் நான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபிலதெல்பியா பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு அங்கே படிக்கும்போதே எழுதி போட்டு ரெடி பண்ணிட்டேன், இந்த 2 வருஷம் முடிகிறதுக்குள்ளே. அப்போ முடிஞ்ச உடனே 91 முடிஞ்ச பிறகு 89லேருந்து 92 இந்த ஆக்ராவில் பைபிள் காலேஜ் முடிஞ்ச உடனே ஹிந்தி மீடியம் படிக்கிறதுக்கு 91லேருந்து 92 உதய்பூர் போகிறேன். உதய்பூரில் போய் அங்கே 1 வருஷம் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாரம் கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், மாணவர்களை ஆதாயப்படுத்தினேன். 100கணக்கான மாணவர்களை பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஆதாயப்படுத்திட்டேன். அந்த ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு காலேஜு ஸ்கூல்ஸு இப்படிலாம் போய் நிறையா ஆதாயம் செய்தேன்னு சொல்லி. அப்போ இதனால் எனக்கு மாணவர்கள் மேலே ஒரு பெரிய பாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தா ஓன்னு கேட்டு 1 மணி நேரம் கழித்து சரி என் பெரிய பிள்ளைய கட்டிட்டு கொடுத்துட்டு வரேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் பையனுக்கு அப்படி கிடையாது. சொன்னீங்கன்னா உடனே முடிவு எடுப்பான், முடிவெடுத்து உடனே ஆண்டவரை ஏற்றுக்குவான். அதனால் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஒரு புக்கு எழுத ஆரம்பித்தேன். இங்கிலீஷில் தான், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு அந்த 2 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்த உடனே 1 வருஷம் முடிஞ்ச உடனே எங்கள் சேர்ச்சுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் நான் டெஸ்டிமனி கொடுத்தேன். இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் ஞானம் கிடையாது. நான் வந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தவன். ஆனால் அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் செஞ்ச வேலை என்னென்னா, முழங்காலில் ஒரு கையில் இங்கிலீஷ் பைபிள், ஒரு கையில் தமிழ் பைபிள் வச்சு முழங்கால் போட்டே படிப்பேன், அழுதுகிட்டே படிப்பேன். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு படித்ததுனால ஆண்டவர் கிருபையில் 1 வருஷம் முடிஞ்சு வந்த உடனே நான் இங்கிலீஷில் பேசி சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாக 1989லிருந்து 92 வரை ஆக்ராவிலும் உதய்பூரிலும் யூபியிலும் ராஜஸ்தானிலும் வேதாகம கல்லூரியை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். வேதாகம கல்லூரி முடித்து நான் வந்து மீண்டுமாக தாயகம் திரும்பினேன். அப்போ நான் பூதலூரில் முதலாக ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நானும் எங்கள் அம்மாவும் தான்.
எனக்கு அம்மா உதவியாக இருந்தாங்க. ஒரு சின்ன வீடு 50 ரூபாய்க்கு ஒரு கூரை வீட்டில் தான் நாங்கள் அப்போ வந்து குடியேற வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் விசுவாசத்தோடு இருப்போம். பிரசங்கத்துக்கு போனாக்கா உபவாச ஜெபம் ஆராதனைக்கு போனால் 10ஓ 20ஓ காணிக்கை கிடைக்கும். இதுதான் அந்த நாட்களில் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். விசேஷமாக பார்த்திங்கனாக்கா நிறைய பைபிளை வச்சு மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னபடி பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு 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 புஸ்தகம் எழுத ஆரம்பித்தேன் மாணவர்களுக்காக, டு பிகம் அன் எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட். அதோடய பேர் வந்து மாண்புள்ள மாணவராக. இந்த புஸ்தகத்தை வந்து தமிழில் மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அப்போ வந்து ஒரு தம்பி புதலூரில் இருந்தார். அவர் பேர் ஜோனத்தான் ஞானசேகர். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அண்ணே நான் வந்து தமிழில் மொழிபெயர்த்து தரேன் நான். அப்போ இன்னொரு சகோதரர் லால்குடியில் ஜான்சன் ஒருத்தர், அவர் பெனியல் அப்படிங்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டுருக்காங்க. இவங்க 2 பேரோடு உட்கார்ந்து பல நாட்கள் அந்த புஸ்தகத்தை மொழிபெயர்த்து அதை நல்ல ஒரு நிலையில் கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து பிரிண்டிங் கொடுத்தோம். இங்கே பாபநாசம்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த ஊரில் ஒரு ப்ரெஸ்ஸில் தான் கொடுத்து அதை ரெடி பண்ணி 1993 ஆண்டவருடைய கிருபையில் அந்த புக்கை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 1993 டிசம்பர் மாதம் அந்த புஸ்தகத்தை கர்த்தருடைய கிருபையில் மாண்புள்ள மாணவராகங்கிற புத்தகத்தை டெடிகேட் பண்ணணும். அப்போ எங்கள் சபையினுடைய போதகர் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் தான் அந்த புக்கை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க புதலூரில். டெடிகேட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா இந்த புஸ்தகத்தில் வந்து பேர் வந்து தாஸ்ன்னு இருக்காது, ஆத்தர் ஃபினகாஸ்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டார். ஃபினகாஸ்னால் பைபிளில் அர்த்தம் வந்து ஒன் ஹூ ஜெலஸ் ஃபார் காட், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்ற ஒரு அர்த்தம். அதனால் அப்பா அம்மா வச்ச பேர் விக்டர் தாஸ், நான் வந்து ஒரு புனை பெயராக ஃபினகாஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். அப்போ ஜெபம் பண்ணி பாஸ்டர் ஐயாவும் சரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை டெடிகேட் பண்ணி விட்டாங்க. அந்த நாள்லேருந்து அந்த புஸ்தகத்தை நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். விசேஷமாக பார்த்திங்கனாக்கா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் தான் அந்த புக்கை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருந்தது. அது ரொம்ப சின்ன புக்லெட், ஒரு 56 பக்கம்தான் இருக்கும். அதில் வந்து மாணவன் வந்து அவன் எப்படி நடந்துக்கணும், பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி நடக்கணும், டீச்சர்ஸ்கிட்ட எப்படி நடக்கணும், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஆப்போசிட் செக்ஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கில் உள்ள கண்டென்ட் பூரா இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண புஸ்தகம் மாதிரி இருக்கும். அது மேலே ஒரு கிரீடம் போட்டிருக்கோம், ஒரு ஏணி போட்டிருக்கோம். அதனால் டீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அதை ஒன்றும் சந்தேகப்பட மாட்டாங்க. எடுத்து படித்தாக்க வந்து இயேசு சொன்னார், காந்தி சொன்னார் அப்படி தான் இருக்குமே ஒழிய நேரடியாக அது சொல்ல வேணும். நீதிமொழிகளில் உள்ள வசனத்தை எடுத்து சொன்னாலும் கூட ஞானி சாலமோன் சொல்கிறாரு, தாவீது அரசன் சொல்கிறாரு, இப்படி தான் இருக்கும். இப்படி அதனால் வந்து வாத்தியாருங்கெல்லாம் சரின்னு படித்து பார்த்துட்டு சரி ரைட்டு கேட்பாங்க, என்னப்பா இது இல்லை என்ன மதத்தை பற்றி எது எழுதியிருக்கியா? இல்லைங்க சார், த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபைண்ட் அ ரைட் ரோடு அப்படின்னு சொல்லுவேன். நான் மாணவர்கள் நல்ல வழி தெரிஞ்சுக்குவாங்க, கொடுங்க சார்னு. அதோடய விலை வந்து 7 ரூபா தான். அதனால் விலையும் சீப்பாக இருக்கிறதுனால இது இங்கே உள்ள பையெல்லாம் வாங்க மாட்டாங்க ஐயா. சரி ஏதோ வந்துட்டீங்க, நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள், நாளை காலையில் நீங்கள் அசம்பிளிக்கு வாங்க, 9 மணிக்கு வந்துடுங்க, 9:30க்கு ஒரு 10 நிமிஷம் இந்த புக்கை பற்றி சொல்லுங்கள், விருப்பம் உள்ள பையங்க வாங்கிட்டோம் அப்படிமா. அதான் சார் நானும் எதிர்பார்க்குறேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல் அப்படி பேச ஆரம்பித்தேன்னா பையங்க ரொம்ப ஆர்வமாக கீனாக கவனிச்சுட்டு இந்த புஸ்தகத்தை படிங்க, ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இந்த புஸ்தகத்தோட விலை 7 ரூபா தான். இன்றைக்கே காசு கொடுக்க வேணாம், ஒரு வாரம் டைம் இருக்குது, உங்கள் கிளாஸ் லீடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும், நான் வந்து வாங்கிக்கிறேன், இப்போ புக்கு வேணுங்கிறவங்களாம் வாங்கிக்கோங்க அப்படிவேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர்னு வாங்குவான். கடைசியில் டோட்டல் எவ்வளோ புக்கு போச்சுன்னா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு 600 பேர் இருக்கானா, நம்ம புக்கு எப்படியும் ஒரு 500 பேராவது வாங்கியிருப்பான். எந்த ஹெட்மாஸ்டர் இங்கெல்லாம் ஒருத்தனும் வாங்க மாட்டான்னு சொன்னாரோ அவரோட ஸ்கூல்லேயே 500 புக்கு போயிடும். 735 3500 ரூபாய்க்கு புக்கை கொடுத்துட்டு வந்துடுவேன். கொடுத்துட்டு வந்து அடுத்தது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வட்டாரத்தில் இருக்கிற
இப்படி எத்தனை ஸ்கூலுக்கு கொடுத்துருக்குறோனோ அத்தனை ஸ்கூலுக்கும் சேர்த்து மாணவ மாணவியருக்கான அர்த்தமுள்ள மாலை நேரம்னு ஒரு கூட்டம் நடத்தும். அது பார்த்திங்கன்னா அந்த அந்த வீக்லேயே சனிக்கிழமையாக இருக்கும். ஒரு மரத்தடியில் கூட இருக்கலாம், இல்லை ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலோட வராண்டாவாக இருக்கலாம், அங்கே கூப்பிட்டு நடத்தும். அப்போ இந்த பையங்க பார்த்து இந்த புக்கு படித்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இந்த அண்ணன் பேசுனதும் நல்லா இருந்துச்சு, ஏதோ கூப்பிட்றாரு மீட்டிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு வருவாங்க. சாயங்காலம் மதியானம் சனிக்கிழமைனா 10லேருந்து 12:30 அல்லது சாயங்காலம் 4லேருந்து 6 இப்படி கூப்பிடுவோம். வந்து அந்த பையங்க உட்காந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மறுபடியும் பேசி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற நான் ஒரு புஸ்தகம் தான் என்னை மாற்றினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடித்து கடைசியில் இதுதான் அந்த கருப்பு வைரம்னு சொல்லி பைபிளை தூக்கி காட்டுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் எனக்கு என் வாழ்க்கையை மாட்டினார், அவர் உனக்கு உற்ற நண்பராக இருப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அறிமுகப்படுத்துவேன். அப்போ அவங்க பையங்க எல்லாம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற பையங்க தானே, அவங்க ரொம்ப ஆர்வமாக கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. சேற்றி நின்று தூக்கி நீரே நன்றி ராஜா, என்னை செந்தாமரையாய் மாற்றினீரே நன்றி ராஜா, சேதமின்றி காத்திட்டீரே நன்றி ராஜா, நான் செல்லும் இடமெல்லாம் சொல்லிடுவேன் நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நான் நாளெல்லாம் சொல்லிடுவேன் நன்றி ராஜா. பிரியமானவர்களே, இப்படி இந்த சுவிசேஷம் கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பையங்க மட்டும் ஒரு 5000 பேர். இந்த 5000 பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பையங்க பொண்ணுங்க. இவங்களுக்கு நான் அப்போ அந்த நாட்களில் சேனையின் குமுறல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்தினேன். பை மந்த்லி 2 மாதத்துக்கு ஒருக்க அந்த பத்திரிக்கை போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க அந்த பத்திரிக்கையை பார்த்து படித்து இன்னும் ஆண்டவருக்குள்ளே பலப்பட ஏதுவாக இருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை 1 டே கேம்ப் ஒன்று நடத்துவோம். அவங்களுக்கு ஒரு மத்தியானம் ஒரு தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் கொடுத்து அவங்கள வரவழைச்சி காலையில் 9-10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவங்கள உட்கார வச்சு நல்ல காரியங்களை சொல்லி அவங்கள பலப்படுத்துறது. பைபிள் நீங்கள் படிக்கணும், நீங்கள் பேரண்ட்டை மதிக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் எய்மோடு இருக்கணும், படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த விஷயங்களை நீதிமொழிகள், சங்கீதம் இப்படிப்பட்ட புஸ்தகங்கள்லேருந்து எடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக கேட்பாங்க. இப்படி தான் மாணவர் ஊழியத்தை தான் நான் ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஊழியத்துக்கு வச்ச பேர், கர்த்தர் கொடுத்த பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்மி ஃபார் ட்ரூத், சத்தியத்திற்கு மாணவர் சேனை. சுருக்கமாக சொன்னால் SAFT, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்மி ஃபார் ட்ரூத், சாஃப்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஊழியத்தை ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நல்லா சிறப்பாக செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நேரத்தில் நான் பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, பெரியகுளம், உசிலம்பட்டி, உத்தமபாளையம், தேனி, கம்பம் இப்படி 9 கல்வி மாவட்டங்களில் ஏறக்குறைய 80,000 புக்ஸு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதனால் ஆயிரக்கணக்கான லெட்டர் வந்திருக்கு. அண்ணே, உங்கள் புஸ்தகம் படித்து ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டேன், தொடர்ந்து எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தம்பிங்க தங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபையில் என்னுடைய வாலிப நாட்களில் இப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சு கடைசிக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டம் போகும்போது நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இதில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும். இந்த நேரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடுமாற்றம் வந்தது. ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் ஒரு திருச்சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். போகும்போது அங்கே ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்க கைவிடப்பட்டவர்கள், சொந்த பந்தம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருன்னு இது வரைக்கும் நானும் கேட்கல. அவங்களுக்கு சொந்த பந்தம் யார் இருக்குன்னு தெரியாது. அன்றைக்கி சொன்னது தான் நான் இது வரைக்கும் நம்பியிருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க யாரும் இல்லை, அனாதை அப்படின்னு சொன்ன பிறகு நான் சரி அவங்கள திருமணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதற்கு எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப எதிர்ப்பு இருந்தாலும் அதை நான் ஒன்றும் பொருட்படுத்தலை. அவங்களோட நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி நான் அப்போ தேனி மாவட்டத்தில் இருந்தேன். தேனி மாவட்டத்தில் ஒரு போதகர் தான் எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைச்சார். அப்படி எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்போது அப்புறம் தேனி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்னோடய ஒய்ஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவங்க திருவையாறில் இருந்தாங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி
அங்கே இருக்கிற நாட்களில் நான் வந்து அதிகமாக பைபிள் காலேஜ் மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை திறந்து கொடுத்தார். அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவாஞ்சலிக்கல் பைபிள் காலேஜ்னு ஒன்று இருக்குது, தக்கலை பக்கத்தில். அப்போ அங்கே நான் வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன். நான் கொஞ்சம் ஆண்டவர் கிருபையில் இங்கிலீஷ் பேசுகிறதுனால, கொஞ்சம் ஹிந்தி தெரியறதுனால அவங்க, ஏன்னா அந்த பைபிள் காலேஜுக்கு மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், ஆந்திரா, இப்படி ஒரிசா இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் படித்தாங்க. அதனால் அவர்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப என்னுடைய டீச்சிங்லாம் விரும்பி கேட்பாங்க. அந்த பைபிள் காலேஜ் டைரக்டரும் அப்ரிஷியேட் பண்ணுவார். இப்படி இதே மாணவர் ஊழியத்தை கண்டினியூ பண்ணி வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு செய்கிற சிலாக்கியத்தை கொடுத்தார். இதை பார்த்துட்டு இன்னொரு பைபிள் காலேஜில் மார்த்தாண்டத்துலேருந்தும் கூப்பிட்டாங்க, இங்கேயும் வந்து டீச் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த பைபிள் காலேஜ்லேயும் டீச் பண்ணுற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் ஆண்டவர். அப்போ அந்த பைபிள் காலேஜ் டைரக்டரை சொன்னார், உங்கள் புக்கு வந்து இவ்வளோ 80,000 காப்பீஸ் போயிருக்கு, இவ்வளோ நல்லா மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு டிமின்னு சொல்லுவாங்க, டாக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு தீசிஸ் கொடுங்க, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் 2003 எனக்கு அப்படி ஒரு டிகிரியும் கூட டிமின் கூட முடிக்க உதவி செய்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த நாட்கள்லேயே ஆண்டவர் எங்களுக்கு வந்து குழந்தைகளை கொடுத்தார். பையன் பேர் கெனத் கேகின். ஏன்னா நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அந்த கெனத் கேகின் புக்கை ரொம்ப விரும்பி படிப்பேன். சின்ன சின்ன புக்காக இருக்கும், அதுதான் நான் புக்கை எழுதுறதுக்கு தூண்டினது. அதனால் அவன் பேரை வந்து கெனத் கேகின் ஃபினகாஸ்னு வச்சேன். எங்கள் பொண்ணுக்கு வந்து சோல்வின் சுனமைட் ஃபினகாஸ் அப்படின்னு பேர் வச்சேன். ஸோ ஆண்டவர் கிருபையில் எங்களுக்கு 2 குழந்தைகளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அங்கே இருந்த நாட்களிலே நான் செய்த ஒரு தவறையும் சொல்கிறேன். ஒரு இடத்துல 7 சென்ட் இடம் வாங்கினா, அப்புறம் ஒரு 15 சென்ட்டு, மொத்தம் 22 சென்ட் இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ நான் வந்து சரி இதில் நல்ல ஒரு சர்ச் கட்டணும், வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி வேலையை ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் அந்த சீசனில் 2000 சமயங்களில் பார்த்திங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க என்னை வந்து சந்தித்த போது நானும் கொஞ்சம் பேச்சாளாக இருக்கிறதுனால இதில் நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிவிட்டு 1 லட்சம் 2 லட்சத்தை அதில் போட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். பைக்கை வாங்கிட்டு அநேகருக்கு என்ட்ரி போட்டு பயங்கரமாக உழைச்சி பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து விடலை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஊழியத்தின் மூலமாக தான் வரணுங்கிறது அவருக்கு சித்தம். அதனால் நான் அதில் தோற்றுட்டேன். தோற்ற பிறகு லோன் போட்டோம், 1க்கு 2 லோன் போட்டு 3 லோன் போட்டு எல்லா பணத்தையும் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ வீடு கட்டி வந்துருச்சு. பூச முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, பணம்லாம் கரைஞ்சி போச்சு, ரொம்ப முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் தான் மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒரு 2 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த எம்எல்எம்னு சொல்லிட்டு இதில் போய் என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுக்கணும், இந்த சபையை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், அப்போ வந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்தார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. சபையில் ஆத்துமாக்களும் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த வீட்டை நீங்கள் கட்டி கொடுங்கன்னு ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருந்தார். அவருடைய மருத்துவமனையில் போயிட்டு நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு 40 டேஸ் ஃபாஸ்டிங் போட்டு. அப்போ அந்த டாக்டருடைய கட்டடம் வேகமாக எழும்புது. நானும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், அவருக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அவர் ஒரு நாள் கேட்குறாரு, பாஸ்டர் உங்கள் கட்டடம் என்ன ஆச்சுன்னு. என் கட்டடம் பேசாமல் நிற்கிது டாக்டர், ஒன்றுமே ஆண்டவர் தந்தால் தான் செய்ய முடியும்னு. அப்போ ஒரு இம்மிடியேட்டாக ஒரு 50,000 கொடுக்குறாரு. கொடுத்து நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்கிறாரு. இப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னொரு 50,000 கொடுத்தாரு. இப்படி 1-2 முறை கொடுத்து அந்த வேலைகளை எல்லாம் ஆண்டவர் கம்ப்ளீட் பண்ண உதவி செய்தார். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, ஒருத்தனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தா அவன் ஊழியத்தினால் மட்டும்தான் அவனுக்கு பிழைப்பு உண்டாகணும். அவனுடைய மனசு வேறு இதில் போகும்போது ஆண்டவர் குறுக்கிட்டு உன்னுடைய நம்பிக்கை வேறு எது மேலேயும் இருக்கக்கூடாது, என் மேலே தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டியாச்சு, ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, ஃபுல்லாகவும் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா போதுமான பணம் வேணும்ல. இப்போ ரூஃபிங் போட்டாச்சு, கீழே ஃப்ளோரிங்லாம் போடலை, 1.5 இன்ச்சு ஜல்லி போட்டு அது குத்தும் நடந்தால் கூட, ஏன்னா சிமெண்ட்டு போட்டால் தானே வளன்னு இருக்கும். இந்த நேரத்தில் நான் செஞ்ச முதல் வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஷாலோ மிஷினரி மூமெண்ட்னு ஒரு மிஷினரி மூமெண்ட் இருக்குது. அதில் 2 மிஷினரியை டெடிகேட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுத்தேன். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்கணும் ஒரு மிஷினரிக்கு, 2 மிஷினரிக்கு 2000 ரூபா. அப்போ சின்ன வருமானம் தான், அப்போ நிறைய வருமானமும் கூட கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே சம்பளம் வாங்கினோன்னே அந்த 2 மிஷினரிக்கான 2000 ரூபா பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு தான் மற்றதை பட்ஜெட்டே போடுறது. எப்படி நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி. இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு வேதத்தில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தின் மூலமாக பேசினார். நீ போய் அந்த எண்ணெயை விற்று மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினதுனால எண்ணெயை எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேங்காய் எண்ணெயை எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணிவிட்டு மருத்துவமனைகளுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணி வியாதியஸ்தர்களுக்கு எண்ணெய் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்படி அந்த எம்எல்எம்மில் நான் கஷ்டப்பட்டு ஓடனோ அதை விட 2 மடங்கு வேகமாக ஆண்டோடைய ஊழியத்தில் ஓட ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்காக நூற்றுக்கணக்கான பேஷண்ட்டுக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய சாட்சிகள் வர ஆரம்பிச்சு, நிறைய பேர் ஆண்டவர் சுகமாக்கினார். ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்கிற ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். எங்கள் தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். இப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது என் ஒய்ஃப்க்கு ப்ரொமோஷன் வந்துச்சு. டெல்லிக்கு படிக்க சொல்லி ஆர்டர் வந்துச்சு. அவங்க போய் டெல்லியில் ஒரு 6 மாதம் கோர்ஸ் முடித்து வந்த பிறகு அவங்களுக்கு ஹெல்த் விசிட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது. அப்போ அவங்க இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய சூழ்நிலை, ப்ரொமோஷனில் போய் ஆகணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆல்ரெடி 50% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், இனி என்னை கொண்டு போகிறது நல்லா பக்கா ஹிந்துக்கள் உள்ள மாவட்டத்துக்கு கொண்டு போங்க, தருமபுரி, கிருஷ்ணகிரி அல்லது திருப்பூர், கோயம்புத்தூர் இது எங்கேயாவது கொண்டு போங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் பார்த்திங்கன்னா சரியாக ஆர்டர் வந்தது திருப்பூர் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சந்தோஷத்தோடு திருப்பூர் போனோம். திருப்பூரில் போய் ஒரு சின்ன வீடு தான், அதில் ஒரு 10க்கு 11 தான் ஹால், அதில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவர் கிருபையில் பார்த்திங்கன்னா ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10க்கு 11 ஹால் ஒரு 10, 20, 30 பேரால் நிரம்பினது. அப்புறம் ஒரு பெரிய வீடு வாடகைக்கு எடுத்தோம் 7000 ரூபாய்க்கு, அதில் ஊழியத்தை செஞ்சோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ வச்சு அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து ஆட்களை கொண்டு வர ஆரம்பித்தோம். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 40 ஒரு பெரிய ஒரு குடோனை வாடகைக்கு எடுத்து நல்ல பால் சீலிங்லாம் பண்ணி அதில் ஆராதனை நடத்த ஆரம்பித்தோம். 1க்கு 2 ஆராதனை நடத்த ஆரம்பித்தோம். ஜனங்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஊழியம் அற்புதமாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டுருக்கிற நாட்களில் தான் ஆண்டவர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகளையும் கூட திறந்து கொடுத்தார். 2013 பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு போக உதவி செய்தார். ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா போக உதவி செய்தார். இதுக்கு முன்னாடி நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் பொழுது தெற்காசியா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்காக ஜெபம் பண்ணி அதுக்காக ஒரு பம்ப்ளெட் போட்டு ஒவ்வொரு விசுவாசியத்தையும் கொடுத்து இந்த தெற்காசிய நாடுகள், இந்த பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் இதுக்காகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் அப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு 2009-8 பூட்டான் கொண்டு போனார் ஃபஸ்ட்டு. அப்புறம் நேபாள் கொண்டு போனார். இப்படி அநேக நாடுகளுக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் 2013 மீண்டுமாக மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இப்படிலாம் பக்கத்தில் இந்த இந்தோனேஷியா இந்த நாடுகளுக்கு ப்ரேயர் வாக்குக்காக போக ஆண்டவர் உதவி செய்தார். போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணி அந்த மண்ணை மிதித்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு மலேசியாவில் வாய்ப்புகளையும் கூட உருவாக்கி கொடுத்தார். என்னுடைய சின்னம்மா பையன் ஒருத்தர் இருக்கார் பென்னின்னு, அவர் மூலமாக 1 மாதத்துக்கு அங்கே ஊழியங்களையும் செய்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஊழியங்கள் நல்லா போயிட்டுருக்கும்போது திருப்பூரில் நல்ல ஒரு அற்புதமான சபை, நல்ல வீடு, குவார்ட்டர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே நாங்கள் தங்குற ஒரு வாய்ப்பு. இந்த நல்ல நிலையில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கட்டளை எடுக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2015 திருப்பூரில் ஒரு 4 பாஸ்டர்மார்கள் வாங்க நம்ம போயிட்டு ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு வரலாம், வட இந்தியாவுக்கு போயிட்டு வரலான்னா சரி வாங்க போகலான்னு சொல்லி போகிறான். போகும்போது அந்த இடம் 2015 ஜூன் மாதம் 10ஆம் தேதி போய் இறங்குறோம். அந்த ஊர் புருலியா டிஸ்ட்ரிக்ட், மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கிறோம்.
அங்கே ஒரு தமிழ் பிரதர் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கார். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த புருலியா டிஸ்ட்ரிக்டில் மேற்கு வங்காளத்தில் பேசுகிற மொழி வந்து பெங்காலி மொழி. இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் மட்டும் 20 பிளாக் இருக்குது. நம்ம ஊரில் தாலுக்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் நிறைய தாலுக்காக்களில் ஒரு ஸ்டேஜ் கூட கிடையாது, கிறிஸ்தவங்களே ரொம்ப கம்மி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னை இங்கே நீர் அழைச்சிட்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன? நான் இருக்கிற திருப்பூரில் ஆல்ரெடி 500 சர்ச்சஸ் இருக்குது. அதனால் இனியும் நான் இந்த திருப்பூர்லேயே இருக்கணுமா, இல்லை என்னை நீங்கள் மேற்கு வங்காளத்துக்கு கொண்டு போகணுமா சொல்லுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் போயிட்டு வந்த ஊர் வந்து மேற்கு வங்காளம், அங்கே பேசுகிற மொழி பெங்காலி, அங்கே சபைகளே இல்லைம்மா, நம்ம அங்கே போகலாமான்னு வீட்டில் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னா ரைட்டு, நீங்கள் சொன்னால் சரிதான், நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. 2015 வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபிக்கவும் அதை ஊழியர் செய்யணுங்கிற பாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் படிச்சுட்ருக்கான் பையன் கெனத் கேகின், பாப்பா சோல்வின் 6th முடித்து 7th போகிறாங்க. என் ஒய்ஃப் வந்து கமலா ஹெல்த்து விசிட்டராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க வேலையை விட்டாகணும். அடுத்தது வந்து நான் வந்து ஊழியத்தை விட்டுட்டு புறப்படணும். மேற்கு வங்கம் போகணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி போகிறது, யார் நம்மளை ஸ்பான்சர் பண்ணுவாங்க, எந்த ஸ்தாபனத்தின் மூலமாக போகிறது எதுவுமே தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவர் பாரம் கொடுத்துட்டே இருக்கார். 2015 ஜூன் மாதம் முதலாவது ஆண்டவர் என்னை வெஸ்ட் பெங்கால் கொண்டு போனார். பிறகு ஆகஸ்ட் மாதம் ஒரு முறை ப்ரேயர் வாக்குக்காக நானும் என் குடும்பமும் ஒரு பாஸ்டர் எல்லாம் போயிட்டு வந்தோம். பிறகு 2015 நவம்பர் மாதம் மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரேயர் வாக் போயிட்டு வந்தோம். இப்படி வந்து ஒரு 5 முறை ப்ரேயர் வாக் போயிட்டு வந்தோம். இதுக்கிடையில் சபை மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் உங்கள் பாஸ்டர் வந்து மேற்கு வங்காளத்துக்கு மிஷினரியாக போகிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சபைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 10 ஹைட்டில் ஒரு பெரிய வெஸ்ட் பெங்கால் மேப் ஃப்ளக்ஸ் தயார் பண்ணி ஒரு பக்கம் புருலியா டிஸ்ட்ரிக்ட், ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் போட்டு புருலியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். விசுவாசிகளெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐயோ நம்ம பாஸ்டர் போகிறாரே, ஒரு சிலர் போகாமல் இருக்கட்டும் பான்னு கூட ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் நிறைய விசுவாசிகள் சின்சியராக ஜெபம் பண்ணாங்க. ஸோ ஆண்டோடைய கிருபையால் 2016 ஜூன் மாதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு புறப்படுற கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். இங்கே என்கிட்ட இருந்த எல்லா ஒரு 3 கார் வச்சுருந்தேன். ஒரு டாட்டா சுமோ ஜபரதம்னு சொல்லி, அது வந்து ப்ரேயர் வாக்குக்காகவே அந்த டாட்டா சுமோவை பயன்படுத்துவேன். எந்த பாஸ்டர்ஸ் திருப்பூரில் வந்து கேட்டாலும் ப்ரேயர் வாக்குன்னு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். போய் பெட்ரோல் டீசல் போட்டு அவங்க ஓட்டிகிட்டு ப்ரேயர் வாக் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க. எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டாட்டா நானோ கார் இருந்தது, ஒரு 800 இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்த பீரோ கட்டில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா சபையில் இருந்த ஒரு 50 சேர், அதையும் ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்ட்டையும் 10 சேர் கொடுத்தாச்சு. சபைக்கு வந்து பால் சீலிங் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்தோம். அந்த பால் சீலிங் சீட்லாம் கழட்டி இன்னொரு பாஸ்டர்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டரையா உங்கள் சபையில் ஃப்ரண்ட்டில் அந்த ஃபுல்பீட்டில் மட்டும் ஒரு நல்ல ஒரு புது சீட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு 10,000 ரூபா காணிக்க கொடுத்தாச்சு. வண்டி டாடா சும்மா எடுத்துகிட்டு போகிறவர்கிட்ட டீசல் ஃபுல்லாக அடித்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு 7,000 ரூபா பணத்தை கொடுத்து டாடா சும்மையும் அனுப்பியாச்சு. இப்போ எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக எங்களுக்கு மிஞ்சினது ஒரே ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகணும். வெஸ்ட் பெங்காலுக்கு போகணும். எங்கே போய் இனி வைக்கிறது தங்குறது எதுவுமே தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த மொழியை எனக்கு கற்றுத்தரணும். 2வது நான் போயிட்டு ஊழியம் ஆரம்பிக்கிற போகிறேன், ஆண்டவர் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் எனக்கு ஆவியில் ஒரு உந்துதல் கொடுத்தார். நீ ஃபஸ்ட்டு மொழி கற்றுக்கிற வரைக்கும் அமைதியாக மறைஞ்சிருக்கணும், யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் ஒரு ஹில் ஸ்டேஷனை தேர்ந்தெடுத்தேன். அந்த புருலியா டிஸ்ட்ரிக்டில் அஜோதியா அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, மலை. நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஊட்டியில் படுகாஸ் அப்படிங்கிற ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அஜோதியா மலையில் 72 கிராமம் இருக்குது. அங்கே பேசுகிற மொழி அவங்களுக்கு பெங்காலி, நமக்கு எப்படி தமிழோ அதுபோல் அவங்களுக்கு பெங்காலி மொழி. அதோடு கூட அவங்க பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ், அந்த பழங்குடி மக்கள் பேசுகிற லோக்கல் லாங்குவேஜுக்கு பேர் சந்தாலி.
அப்போ இந்த சந்தால் அப்படிங்கிற இன மக்கள் அந்த மலையில் இருக்கிறாங்க, 72 கிராமத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுனால அங்கே போய் தங்கிடுவோம், அமைதியாக இருந்து மொழி கற்றுக்கலான்னு. ஆனால் அங்கே போய் தங்கணுன்னா அங்கே வந்து எல்லாமே மண் வீடுகள் தான், இவ்வளோ பெரிய மண் வீடுகள், நாட்டு ஓடு அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் இப்படி தான் இருக்கும். நாங்கள் 2015 போனப்போ கரண்ட்டும் கிடையாது அந்த மலையில் மெயினான இடம் டூரிஸ்ட் மாதிரி இருக்க இடத்துல அப்படின்னா உள் கிராமங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், அப்படி இருந்தது. அப்போ நாங்கள் பிளான் பண்ணோம், சரி அந்த மலையை பார்க்க வர்றவங்க, அங்கே ஒரு டேம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வர்றவங்கக்காக லாட்ஜ் ஒரு 5-6 லாட்ஜ் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு லாட்ஜை வாடகைக்கு எடுத்து நம்ம தங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா வாடகைக்கு லாட்ஜில் தான் ஃபஸ்ட்டு போய் சூட்கேஸை வச்சு தங்கணும். அப்போ அவர் கேட்டார் லாட்ஜுக்காரர், எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், இங்கே வந்து நாங்கள் ஊழியம் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. நான் சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மலை பிள்ளைகளுக்கெல்லாம் ABCD 1 2 3 சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன், கல்வி சேவை செய்யலான்னு வந்திருக்கேன். சரி ஏதோ செய்ய எனக்கு 5000 ரூபா கொடுன்னு அவர் விட்டார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் லாட்ஜில், கண்ணீரோடு ஜெபிப்போம் பகலில், ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சிங்கப்பா, இந்த மொழியை எனக்கு கற்றுக்க உதவி செய்யுங்கப்பான்னு. அப்போ நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு சலூன், அந்த சலூன் பேர் சூப்பர் சலூன்னு. அதில் பார்த்திங்கன்னா பையங்க அப்படி ஒரு 12 வயசு 15 வயசு 10 வயசு இப்படி ஒரு 3 பையனுங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க தான் வந்து சேவிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் பேசும்போது 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசுவோம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிள் நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க. நான் சொன்னேன், எனக்கு நம்ம பெங்காலி சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த பையங்க தான் எனக்கு பெங்காலி சொல்லித்தரேன் அப்படின்னாங்க, நான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன். இப்படி சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன் பெங்காலி. கோ 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 அப்படின்னு ரசோ எதிர் கோயின்னு சொல்லி இப்படி படித்த பிறகு எனக்கு எதுவுமே தெரியாது, கிறிஸ்டியன்ஸும் ஒருத்தர் கூட அங்கே கிடையாது. அப்போ ஆண்டோட ஜெபம் ஆண்டவரே எனக்கு ஒரு பெங்காலி பாட்டு தெரியாது, எதுவுமே தெரியாது, பெங்காலி படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, பாட்டும் தெரியாது, நான் எப்படி ஊழியம் செய்கிறது? அப்போ இங்கே யாராவது கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களான்னு கேட்ட பொழுது எனக்கு தெரிய வந்தது, அங்கே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரே ஒரு நர்ஸு மட்டும் கிறிஸ்டியன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ அவங்கள சந்திக்க போனேன். போயிட்டு அந்த சகோதரிகிட்ட பேசினேன், ஐ எம் ஆல்சோ கிறிஸ்டியன். சரிங்க பாஸ்டர், ஓகே, எனக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்க. அது வெட்கப்படுது, என்ன பாஸ்டர் நான் சொல்லித்தரதுன்னு. நான் சொன்னேன், ஓகே நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல, இந்த வார்த்தைக்கு சொல்லுங்கள், அர்த்தம் சொல்லுங்கள், பெங்காலி வார்த்தை சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஐ எம் ஹாப்பி டுடே, அமி குஷி ஆச்சு, இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ எம் ஹாப்பி டுடே. அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். ஜீசு கிறிஸ்துவத்தே அமி குஷி ஆச்சு, அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் he has taken away all my sins away அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வரும். அப்போ தீனி தூர் கொரேச்சேன் அமார் சமோஸ்தப்பா, இப்படி எல்லாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன். யோசிக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இதை பாட உதவி செய்யுங்க. அப்படி தான் முதல் பாட்டு பாட ஆண்டவர் உதவி செய்தார். ஆமி குசியாச்சி ஆமி குசியாச்சி ஜீசு கிறிஸ்து தே আমি খুশি আছি, তিনি দূর করেছেন আমার সমস্ত পাপ, এই জন্য খুশি আছি। ইংলিশে பாடுவோம். I am happy today, I am happy today, in Jesus Christ I am happy today, He has taken all my sins away, and that's why I am happy today. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவர் என் பாவங்களை எல்லாம் தூரமாக்கி போட்டதுனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதான் இங்கிலீஷில். பெங்காலி பாட்டு ஒன்று கத்தாச்சு. இப்போ பெங்காலி ஊழியத்தை சிறப்பாக செய்யணும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு புதிய தொடர்பு ஏற்பட்டது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஒரு நாள் நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு 4 போலீஸ்காரங்க உள்ளுக்கு வராங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு தயக்கம் கலக்கம், ஏன் இவங்க போலீஸ்காரங்க உள்ளுக்கு வந்திருக்காங்க? அப்போ தெரிய வந்துச்சு, அவங்க நாகாலாந்து போலீஸ் ஃபோர்ஸ். அப்போ அந்த அஜோத்தியாங்கிற மலையில் மாவோயிஸ்ட் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் ஊடுருவக்கூடாதுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அம்மா சீஃப் மினிஸ்டர் அவங்க நாகாலாந்து போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க கேம்ப் போட்டு அங்கே அந்த மலையில் ஒரு 6 இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க. தங்கி அவங்க பட்டாலியன் 100 பேர் இராணுவ வீரர்கள் கொண்டது ஒரு பட்டாலியன். அப்படி அஜோத்தியா மலையிலையும் கூட ஒரு பட்டாலியன் இருக்காங்க. அவங்க எங்களை கேள்விப்பட்டு வராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாட்ஜுக்கு முன்னாடி
ப்ரேயர் சென்டர், ஹீலிங் சென்டர்னு போட்டு ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சுருந்தேன். இதை பார்த்துட்டு அவங்க வர்றாங்க. வந்தவுடனே நான் கை கொடுத்து பேசுகிறேன். வி ஆர் மிஷனரி ஃப்ரம் கோயம்புத்தூர், சவுத் இந்தியா. அவங்க சொல்கிறாங்க, வி ஆர் ஆல்சோ பிலீவர்ஸ். நாங்கள் வந்து இந்த கேம்பில் ஆராதனை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை 100 பேர் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு 20-30 பேர்லாம் வந்து விசுவாசிகள்லாம் இருக்காங்க. நீங்கள் வரலாம், வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இங்கே யாருமே கிறிஸ்டியன்ஸே பார்க்க முடியலன்னு நினச்சோம். ஆண்டவர் கிருபையில் இந்த போலீஸ்காரங்களை ஆண்டவர் கிறிஸ்தவங்களாக வச்சுருக்காங்களே, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை போனோம். போயிட்டு அங்கே ஷேர் பண்ணோம். ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சார். மேற்கு வங்காளத்துக்கு வந்திருக்கிறோம். விசேஷமாக அந்த சந்தாலி மக்கள் மத்தியில் தங்கியிருக்கிறோம். எப்படி ஊழியம் செய்கிறதுன்னு தெரில. கர்த்தர் எங்களை நடத்தணும், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு. அப்போ அவங்க சரிங்க பாஸ்டர், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஆண்டவரே, இங்கே இருக்கும்போது எனக்கு நல்ல கார் இருந்துச்சு, டாட்டா சுமான்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் இருந்தது. எங்கேனாலும் நல்லா தான் போய் ஊழியம் செய்தோம். ஆனால் இப்போ இந்த மலைக்கு வந்தாச்சு, இங்கே எனக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கிடைக்கணும். காணிக்கை கிடைச்சா மட்டும்தான் நான் வண்டியை பற்றி யோசிப்பேன். அது வரைக்கும் நான் நடந்து தான் போவேன்னு சொல்லி 3 மாதம் நடந்து தான் போயிட்டுருக்கிறேன். என் கையில் ஒரு சைக்கிள் கூட கிடையாது, பைக் கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அவங்கள போய் இப்போ அந்த கேம்பில் ஆராதனைக்கு போவோம். அப்போ ஒரு சண்டே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், உங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஆஃபரிங் எடுத்து வச்சுருக்கோம், இதை சந்தோஷமாக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா 9000 ருபீஸ். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த மலையில் எனக்கு ஒரு காணிக்கை கிடைச்சாதான் ஒரு வண்டி வாங்குவேன்னு சொல்லி நான் உம்மோட ஒரு பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு இந்த பணத்தை கொடுத்தீங்க, நன்றின்னு சொல்லி மேற்கொண்டு பணம் நாங்களும் கொஞ்சம் போட்டு 27,000 ரூபாய்க்கு முதலாக ஒரு 2 வீலர் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஊழியம் செய்யும்போது லாட்ஜ்காரவங்க காலி பண்ணுங்கன்ட்டாங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது டெய்லி தினம் விட வேண்டிய லாட்ஜி மாதக்கணக்கில் விடக்கூடாதுங்க, நீங்கள் காலி பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ காலி பண்ணும்போது என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், ஏம்மா நம்ம இங்கேருந்து காலி பண்ணணும், 15 கிலோமீட்டர் கீழே போயிட்டோம்னா பிளெயினான ஏரியாவில் நல்ல டாய்லெட் வசதியோட வீடு கிடைக்கும், நம்ம அங்கே போவோமா, இல்லை இந்த மலையிலே ஏதாவது ஒரு வீடு பார்த்து தங்குவோமா? மலையில் வீடுனா சொன்னால் மண் செவரு, இவ்வளோ பெரிய வீடு, நாட்டு ஓடு, இப்படி தான் இருக்கும், கரண்ட்டு இருக்காது, உனக்கு சம்மதமா? இப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டோம், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கீழே போய் சொகுசாக இருப்பதை பார்க்கலாம், இந்த மலையிலே நம்ம ஆண்டவருக்காக பாடு சகிக்கலாம், பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே ஒரு வீடு பாருங்கன்னு. அப்போ லாட்ஜிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வீடு பார்த்தோம். அது மண் வீடு தான். அங்கே குடி போகிறோம். குடி போகும்போது அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஆடு மாடு வளர்த்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆட்டாம்புழுக்கை. இந்த ஆட்டாம்புழுக்கையெல்லாம் கூட்டி தள்ளிட்டு நல்லா ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல அங்கே நாங்கள் குடி போகிறோம். அங்கே குடி போனாக்கா அங்கே டாய்லெட் பாத்ரூம் கிடையாது. அப்போ நான் வந்து 2017 ஜனவரி அப்போ முதுவர் ஆராதனைக்கு என்னை கேம்பில் கூப்பிட்ருக்காங்க, நாகா போலீஸ் ஃபோர்ஸ். அங்கே போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நாங்கள் வந்து லாட்ஜை காலி பண்ணிட்டோம், நாங்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், அங்கே வந்து தேர் இஸ் நோ டாய்லெட் ஃபெசிலிட்டி அட் ஆல் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே டாய்லெட் வசதியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறேன். இதை கேட்டுட்டு அந்த சாப்ளியன் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நான் கமாண்டர்கிட்ட பேசிட்டு வரேன்னு. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு 10 போலீஸ்காரர்கள் ஒரு ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. 2 பேர் துப்பாக்கியோடு வர்றான். வந்து இறங்கி கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்களே, எங்கே டாய்லெட் போட்டு கொடுக்கலாம், பின்னாடி போடுவோமா வாங்க அப்படின்னு போய் பின்னாடி காட்டினா அந்த இடத்துல ஒரு 4க்கு 4 குழி நோண்டுறான். குழி நோண்டி போய் மரத்தை காட்டு, அது மலை தானே, போய் மரம் வெட்டிட்டு வராங்க. வெட்டிட்டு வந்து அவங்களே குழி போட்டு எல்லாம் ஊனி ரெடி பண்ணி பக்கத்தில் ஒரு கடை, அதில் போய் ஒரு கருப்பு படுதா வாங்கிட்டு வராங்க. 4 பக்கமும் சுற்றிலும் அடைச்சி ஒரு பிரிட்டானியா டின்னு வாங்கிட்டு வந்து அதை நல்லா லெவலாக்கி அதை செட் பண்ணி 2 செங்கலை தூக்கி வச்சு அந்த குழியில் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு டாய்லெட் உருவாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்போ என் மனைவி இங்கே இருந்த வரைக்கும் நல்லா சொகுசாக இருந்தவங்களுக்கு இப்போ முதல்ல கிடைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டானியா டின்னில் டாய்லெட் போகக்கூடிய வசதி. இதுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இந்த வசதியாவது செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அந்த வீட்டில் இருக்கும்போதே
சும்மா இல்லை, என் ஒய்ஃப் சொன்னாங்க, அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஏபிசிடி 1 2 3 சொல்லிக் கொடுப்போம். அப்போ கிராமத்து பிள்ளைகள்கிட்ட சொன்னோம், இங்கே வாங்க, நாங்கள் 1 2 3 ஏபிசிடி சொல்லித்தரோம். சரின்னு வந்து பார்த்தா பிள்ளைங்க வர ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷத்தோடு மதியானம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோன்னு கூட்டம் கூடிடுச்சு. 10 பிள்ளை 20 பிள்ளையாக இருந்தது, இப்போ 40 பிள்ளை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஜேன்னு பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கிருபையில் அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள லோக்கல் பிள்ளைகளை டீச்சர் மாதிரி போட்டு கொண்டு வந்தோம். இப்போ ஒரு நாள் போயிட்டே இருந்தேன். இன்னொரு கிராமத்தில் கேட்டாங்க, அங்கே அஜோதியாவில் நடத்துகிற மாதிரி எங்கள் கிராமத்துலேயும் கூட ஒரு சென்டர் ஆரம்பித்தேன் நான் நீங்கள் அப்படின்னா. சரி, இங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இங்கே வந்து சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது, பிஸ்கட் மட்டும் கொடுக்குறோம். சரி, இங்கே செய்யுங்க. அப்போ அங்கே ஆரம்பிக்கணும், ஆனால் வந்து யார் பாடம் சொல்லி கொடுப்பா தெரியாது. அப்போ எனக்கு அந்த வீடு கொடுத்துருந்த பையன், ஒரு பையன், வாலிப பையன், அவன் தான் கூட்டி போயிட்டு சொன்னான். ஒரு பிள்ளைய பார்த்தான். அந்த பிள்ளை அப்போ தான் 10வது 11வது படித்த பிள்ளை. கூப்பிட்டு, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டிலையே ஒரு சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு, உங்கள் ஊர் பிள்ளைகளுக்கு ஏபிசிடி 1 2 3 சொல்லித்தரணும். இந்த அங்கிள் வந்திருக்கிறார், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறார், உனக்கு மாதம் 500 ரூபா பணம் கொடுத்துருவார். நீ 9 மணிக்கு அப்புறம் உங்கள் வேலையை பார்க்கலாம். இதை நீ செய்வியான்னு கேட்டான். செய்கிறேன்னுச்சு. பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைய அங்கே டீச்சராக போட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கிராமம் இன்னொரு 4 கிலோமீட்டருக்கு தாண்டி அங்கே ஒரு சென்டர் ஆரம்பித்தோம். இப்படி பார்த்திங்கன்னா 2017 மட்டும் ஒரு 7 சென்டர் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இப்போ பார்த்திங்கனாக்க இந்த 7 சென்டர்லேருந்தும் ஒரு டீச்சர் போட்டோம், பிறகு 2 டீச்சர் ஆக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 2 14 பேர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க. சைக்கிளில் தான் வருவாங்க பொம்பளை பிள்ளைங்க. வந்து நின்று அவங்களுக்கு 1 2 பக்கல் மைசோ, பாபா பிளாக் ஷீப், இதெல்லாம் நான் தான் ரைம்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். மச்லி ஜல்கி ராணிக ஜீவன் உஸ்கா பானிகன்னு எல்லாம் ரைம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து ஒரு சின்ன பேசேஜை அவங்களுக்கு ஆங்கிலத்தில் படித்து சொல்லி கொடுத்து இங்கிலீஷும் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போ கிராம மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன நடக்குது இங்கே, வாரம் சனிக்கிழமை பார்த்தா 10 15 சைக்கிள் நிற்குது. அப்புறம் தெரிஞ்சிச்சு, எங்கள் ஊரில் சென்டர் வச்சுருக்காங்க, எங்கள் ஊரில் சென்டர் வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ஆண்டவர் கிருபையில் 250 பிள்ளைகளுக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காலையில் 7லேருந்து 9 வரைக்கும். இப்போ தான் ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு சென்டர்லேருந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைகளை ரெடி பண்ணுங்கள், நம்ம வீட்டிலையே ஒரு ஹோம் மாதிரி நடத்துவோம், அவங்களுக்கு கொண்டு வந்து வச்சு நம்ம சாப்பாடு கொடுத்து நம்ம பாடம் சொல்லி கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டில் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து 4வது படிக்கிற வரைக்கும் அவங்க எங்கேனாலும் படிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். 5வது போகும்போது அவங்களுக்கு 10 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா 10+ ஆச்சுன்னா அவங்கள எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அட்மிஷன் போட்டுக்குவாங்க. நம்ம ஊரில் 5வதுலேருந்து 6வது போகும்போது அங்கே அப்படி இல்லை, 4வதுலேருந்து 5வது போகும்போது தான் அட்மிஷன் போடுவாங்க. அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நான் துணிச்சலாக என்ன செஞ்சேன், 4 வயசு 5 வயசு 6 7 8 9 10 வயசு வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளையும் வந்து படிக்கிறவங்க படிங்கன்னு சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா 20 பிள்ளைகள் வந்துட்டாங்க. இந்த 20 பிள்ளைகளை வச்சு பராமரிக்கணுன்னா எங்களுக்கு இட வசதி கிடையாது. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரூம் தான். அதில் நீ என்ன பண்ணேன்னா ஒரு 6 அடி உயரத்துக்கு ட்ரெயினில் எப்படி 3 பெர்த் இருக்குது அந்த மாதிரி வந்து கட்டில் செஞ்சு அதில் பிள்ளைகளை படுக்க வைக்கிறதுக்கு, ஒருத்தன் தலையை அங்கே வச்சு படுப்பான், ஒருத்தன் தலையை இங்கிட்டு வச்சு படுப்பான். பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க ஒரு பெட்டில், 3 பேர் ஒரு 5 அடி நீளம் 2 அடி அகலத்தில் 6 பிள்ளைங்க தூங்கும். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 11 ரூம்லேயே பார்த்திங்கன்னா 3 4 காட்டு போட்டு ஒரு 15 20 பிள்ளைங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட நல்ல தரமான சாப்பாடும் நல்ல ஏபிசிடிலாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக எழுத வச்சிட்டோம். இதை கேள்விப்பட்டு பார்த்திங்கன்னா புது பிள்ளைங்க வர்றாங்க. அங்கிள்கிட்ட போனால் பள்ளிக்கூடம் பாடம் சொல்லிக் கொடுப்பாரு, நல்லா எழுத படிக்க சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ அந்த பேரண்ட்டை கூப்பிட்டு மாதத்தில் ஒரு வாட்டி அவங்களுக்கு என்ன செஞ்சோம், பேரண்ட் மீட்டிங்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வராது, நீங்கள் கடவுளுக்கு பயப்படணும், உங்கள் பிள்ளைகளும் கடவுளுக்கு பயந்து வாழும்போது தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாருங்க. இது இல்லாமல் அந்த பேரண்ட்டோட வீட்டிலையே நாங்கள் போய் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, போகும்போதே கேசரி செஞ்சு கொண்டு போவோம். கேசரி செஞ்சு கொண்டு போயிட்டு வச்சுட்டு அந்த கிராம மக்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கேசரியும் கொடுத்து ஒரு நல்ல சுவிசேஷமும் கொடுப்போம்.
கொடுத்து நீங்கள் இயேசுவை நேசிங்க, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை இது ஒளிமயமாகும், அவங்களெல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பார், எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இயேசுனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஒரு கிராஸை கொண்டு போயிட்டு, மரத்தாலான சிலுவையை கொண்டு போயிட்டு காட்டி, இதுதான் கிராஸு, இந்த கிராஸில் தான், இந்த சிலுவையில் தான் இயேசு உயிர் விட்டார், எதுக்காக? உங்கள் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு முக்தி கொடுப்பார், ரட்சிப்பு கொடுப்பார்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஊழியம் ஆரம்பித்து ஆண்டவர் கிருபையில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் இங்கேருந்து போகிறப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், ஆண்டவரே என் காலத்துக்குள்ளே நான் 200 திருச்சபை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இடத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் 2019 ஒரு 12 சென்ட் இடம் கொடுத்தார். அதுக்கப்புறம் 2020 இந்த கொரோனா சமயத்தில் அதிகமாக ஜெபித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மெயினான ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் இடம் கொடுங்க ஆண்டவரேன்னு. என் பையன்லாம் கூட சொன்னான், என்னப்பா நீ ஜெபிக்கிற 5 சென்ட் 10 சென்ட் ஜெபிக்கிறான், ஒரு ஏக்கருக்கு ஜெபிக்கிறிய, எங்கே போவேன்? நான் சொல்ல, ஆண்டவர் கொடுப்பார்ப்பா, விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெபம் பண்ணோம். இந்த கொரோனா சீசனில் சாப்பிட்றது தூங்குறது தானே வேலை எல்லாருக்கும். நாங்கள் என்ன செஞ்சோன்னா, எங்கள் பிள்ளைங்க 20 பிள்ளைங்க சொன்னேன், அதில் ஒரு பிள்ளைலாம் 9 வயசு 10 வயசு பிள்ளைக்கு நல்லா பெங்காலி படிக்க வந்துருச்சு. அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா ஆதி ஆமத்துலேருந்து படிக்க சொல்லி பின்னாடி இருக்கிற 20 பிள்ளைகளையும் சொன்னோம் திரும்ப திரும்ப. இப்போ ஒரு வசனத்தை சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, இப்படி சொல்லி தேவன் உலகத்தில் வந்து எல்லாருமே அன்பு கூர்ந்தார் இப்படிங்கிற வசனத்தை நாங்கள் சொன்னோம். இப்படி பிள்ளைங்க எல்லாரும் சொல்ல நடந்தது என்னென்னா, ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த கொரோனா சீசனில் ஒரு முறை படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள்லாம் நல்ல ஞானத்தோட புத்தியோட அறிவோடு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் கிருபையில் இப்படி ஜெபம் பண்ணோம். 2வது ராத்திரியில் ஜெபம் பண்ணோம். ஒரு 11லேருந்து 12 வரைக்கும் 1 மணி நேரம் டெய்லி 6 மாதம் இந்த கொரோனா சீசனில், ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதிங்க, நோயிலேருந்து காப்பாற்றுங்க, இப்படி ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கும் ஒரு நல்ல இடத்த கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். நடந்தது என்னென்னா, கொரோனா சீசன் முடிஞ்ச பிறகு ஒரு மனிதன் எங்கள்கிட்ட பேசி, உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 2 ஏக்கர். இல்லை அவ்வளோ இல்லை, 1 ஏக்கர் வாங்கிக்கலான்னு. கடைசியில் பார்த்தா 84 சென்ட்டு அவர் எழுதி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய மகிமைக்காக ஒரு திருச்சபையை கட்டிகிட்ருக்குறோம். ஸோ அது நல்ல அந்த திருச்சபை வீடு எங்களுக்காக கட்டப்பட்டுருக்கு. ஆண்டவருக்கு சித்தமானால் அது சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னு சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கனாக்கா சின்ன பிள்ளைங்க ஊழியம்லாம் அந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு வழியாக நிறுத்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரியவர்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கிராமங்களில் நல்ல ஓப்பனிங்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. கிராமத்துக்கு போனாலே பேய் பிசாசு ஆடுது, ஓடுது, நோய் சுகமாகுது. எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க, குடும்பமாக வர்றாங்க, வந்து உட்கார்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஆண்டவர் எங்கள் கூட இருந்து இப்படி மேற்கு வங்காளத்தில் ஊழியத்தை செய்ய உதவி செய்கிறார். இதை பார்க்குற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா அம்மா வந்து குடிகாரர், அம்மா ஒரு சோசியம் கேட்பாங்க, பூட பழக்க வழக்கத்தில் நிரம்பி கிடந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். படிக்கையே வாய்ப்பு இல்லைங்கிற எனக்கு ஆண்டவர் மேற்படிப்பு படிக்க, காலேஜ் படிக்கலைனாலும் ஐடிஐ படிக்கிற வாய்ப்பை கொடுத்தார். ஐடிஐ படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பெனியில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிவிட்டு ஆண்டோடைய ஊழியத்துக்கு வேறு பிரித்து எடுத்து இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளில் கொண்டு போய் பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில், அதுலேயும் மொழி தெரியாத பெங்காலி மக்கள் மத்தியில் போய் ஒரு டிஸ்ட்ரிக்டை தத்தெடுத்து ஊழியம் செய்கிற சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் 20 பிளாக் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 20 பிளாக்கில் இப்போ நாங்கள் 3 பிளாக்கில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். 3 திருச்சபையை வந்து நாங்கள் தொடர்ந்து போய் பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த பிரான்ச் சபை அந்த இடங்கள்லேயும் கூட இடம் கிடைத்து அங்கேயும் ஆலயம் கட்ட கர்த்தர் உதவி செய்வார்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் ரட்சிக்கப்பட்டார், எங்கள் அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா நான் வந்து அந்த புக்கை எழுதின நாட்களில் அவரை சந்திக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் சொன்னேன்,
எங்கள் அப்பா வந்து வீட்டு காடு 6 மாதம் வீடு 6 மாதம்னு. அப்படி நான் வந்து ஐடிஐ படித்து அப்ரெண்டிஸ்ஷிப் படிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு நாள் வந்தார். எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா காவி உடை அணிஞ்சு வந்தார். அதை நான் பார்க்கல, நான் மேலே இருக்கிறேன். கீழே பாஸ்டருடைய மனைவி பார்க்குறாங்க. இங்கே தாஸ் இருக்கிறாரா, கென்னடி இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. என்ன கையில் திருவோடு வந்துக்கிட்டு இருக்காரு, இவங்கள கேட்குறாங்களான்னு ஒத்து பார்த்தா தான் எங்கள் அப்பா தெரியுது. எங்கள் அப்பா அந்த அளவுக்கு போயிட்டார் வீட்டை விட்டு போய். ஆனால் அவரை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவரை வந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்து அவரை வச்சு அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருக்குள்ள மனமாற்றத்தை கொடுத்தார். பார்த்திங்கன்னா அவர் மணிக்கணக்கில் பைபிள் படிக்க ஆரம்பித்தார். கண்ணாடி போட்டுட்டு பைபிளை படித்து ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து ஞானஸ்நானம் எடுத்தார். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பா கடைசி நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவும் நான் அப்ரெண்டிஸ்ஷிப் படிக்கும் பொழுது அவங்க அம்மாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அம்மாவும் கூட கடைசி நாட்களில் என் கூட தான் இருந்தாங்க. விசேஷமாக புருலியாவில் இருந்த நாட்களில் அம்மா எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்தினால ஊழியங்கள் அற்புதமாக வளர்ந்தது. கடைசியாக 2020 இந்த கொரோனா சீசனில் அவங்க எங்கள் கூட தான் இருக்காங்க. இருக்கும்போது சொல்கிறாங்க ஒரு நாள், ஏப்பா நான் வந்து ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன், எனக்காக ஜாமான் நிற்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இன்னும் எனக்கு ஒரு நிறைய நாள் இருக்கணும். இல்லைம்மாப்பா என் டைம் முடிஞ்சிருச்சு, ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டேன், ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறாரு, மொழி தெரியாத இடத்துல வந்து நீ இந்த அளவுக்கு செய்கிறனாலே பெரிய காரியம்தான், அநேகர் செய்ய முடியாத வேலையை நீ செய்கிற, இன்னும் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை நடத்துவார்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இந்த மாதம் நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன்ப்பான்னு. என்ன ஒரு வேளை பிரம மாதிரி சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு காலையில் ஞாயிற்றுக்கிழமை நான் உட்காந்துருக்கேன் ப்ரேயருக்காக. என் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க, எப்பா இன்றைக்கு நான் ஆண்டவர் அழைக்கிறாருப்பா, போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு. சரி நாளைக்கு இருந்தால் அவங்கள நம்ம பகடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரிப்பா கர்த்தருக்கு சித்தமான நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அவங்க எங்களுக்கு பாரமாகவே இருந்ததில்லை. வயசு 76 வயசு. அவங்க காரியத்தை அவங்களே செஞ்சுக்குவாங்க. துணி துவைக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றது, போகிறது வர்றது எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. ஆனால் ஜெபமும் விடாமல் பண்ணுவாங்க. ராத்திரி பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஒரு வாட்டி ஜெபிப்பாங்க, அதிகாலை ஜெபிப்பாங்க, ஊழியருக்காக ஜெபிப்பாங்க. எங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு ராத்திரி 2020 நவம்பர் மாதம் 22ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொன்னபடியே அன்னைக்கு ராத்திரி பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு சத்தம் கிடையாது. என் பையனும் வந்திருக்கிறான். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்கேன். வந்து அவனும் இருக்கிறான், பொண்ணு இருக்குது, எல்லோரும் இருக்கும்போது அன்றைக்கி பையன் வந்து பாட்டி வந்ததில் வந்து பிரியாணி செய்கிறான். பிரியாணியெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க ராத்திரி சாப்பாடு எனக்கு வேண்டான்ட்டாங்க. பார்த்திங்கன்னா அன்னைக்கு ராத்திரி அன்கான்சியஸ் ஆகிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுது, ஐயோ அம்மா காலையில் சொன்னாங்களே நான் இன்றைக்கி மறிச்சிடுவேன் கர்த்தருக்குள்ளேன்னு. எனக்கு ரொம்ப மனசு அடிச்சுக்குது. ஐயோ நம்மளும் இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. எங்கள் அம்மா வந்து இருவர் ஒருமனப்பட்டால் பூமியில் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க நான் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே மறிச்சிருவேன்னு சொன்ன பொழுது, இல்லைம்மா அதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே சரிம்மா அப்படின்ட்டேன். இப்போ என்னென்னா இப்படி ஆயிட்டாங்களே, என்னை மன்னிச்சிங்கப்பா. ஆனால் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, அம்மாவை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பார்த்திங்கன்னா அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டாங்க. காலையில் போயிட்டு ராத்திரி பூரா நான் தூங்காமல் பக்கத்தில் இருந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். விடிஞ்ச உடனே என் பொண்ணு போயிட்டு எழுப்புது, பாட்டி என்ன படுத்துருக்கீங்க எந்திரிங்கன்னு. பேச்சே இல்லை. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா வந்து இனி அவ்வளோதான், பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டாங்கன்னு. எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த நேரத்தில் 10:30 மணிக்கு என் மறுபடியும் போயிட்டு, பாட்டி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க எந்திரிங்கன்னு ஒரு வாட்டி ஆட்டும்போது கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு, என்னான்னு தெரிலப்பா எனக்கு ராத்திரி உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னு தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்து வச்சு அவங்கள வந்து நாங்கள் அம்மா என்னை ஆசீர்வதிம்மா அப்படின்னு சொன்னேன். வாசல்லையே முட்டி போட்டேன். அவங்க நல்லா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க,
எடுத்து பயன்படுத்துங்க, நிறைய திருச்சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்யுங்க. பலவாறு ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோடனே என் பையன் வந்து முழங்கால் போடுறான், அவனையும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அந்த எல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். என் மகன் வந்து முட்டி போடுறான். எல்லாரையுமே ப்ளஸ் பண்ணி ஜெபிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன், அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். பார்த்துட்டு அம்மா நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் நான் அவர்கிட்டையும் பேசுகிறாங்க. எங்கள் மாமா, எங்கள் அம்மாவுடைய தம்பி, அவங்க பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸர், அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க பார்த்துட்டு காலையில் அப்படி பேச்சு மூச்சு வராமே இருந்துச்சு, ஆனால் இப்போ பரவாயில்லக்கா, நல்லா இருக்கக்கா, கையை கீழே போடுக்கா அப்படிங்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் அவங்க இன்னொருத்தட்ட பேசணும்னு சொல்கிறோம் எங்கள் சித்திக்கிட்ட. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பேசலை, கண்ணை மூடிட்டாங்க. ஏமாங்கிறோம், கண்ணே திறக்கலை, மூணு கண்ணு அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் பண்ணி ஒன்றும் முடியல. அப்புறமேட்டுக்கு வச்சுட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமான உங்கள் சமூகத்துக்கு எடுத்துக்கிட்டா நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு ஃபினரல் கிரவுண்டு பார்த்துட்டு அந்த சபைப்பட்டி தயாரிக்கிற இடத்த பார்த்துட்டு புர்லியாவில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ராத்திரி 9:30 வர்ற வரைக்கும் எங்கள் அம்மாவோட உயிர் இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. வந்த உடனே நான் சொல்கிறேன், சத்தமாக சொல்கிறேன், அம்மா உன்னை ஓட்டம் முடியுதுமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ விரும்பினபடி ஆண்டவர் உன்னை இன்றைக்கு எடுத்துக்கிறார், அதுக்காக நாங்கள்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக இருந்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமான்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபமணி ஆமேன்னு சொல்லி முடிக்கிறேன். முடித்த கையோட பார்த்திங்கன்னா என் மக தலையில் தான், மடியில் தான் தலை வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கணுக்கால் நரம்பை மட்டும் சுண்டி வெட்டி இழுத்தது, அவ்வளோதான். அப்படியே கண்ணை மூடிட்டாங்க, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. மக அழுவாதம்மா, பாட்டி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு போவேன்ட்டாங்க. அதுபடி ஆண்டவர்கிட்ட தானே போயிருக்காங்க, நீ அவிசுவாசி மாதிரி அழுற, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அது பாட்டி ஜீவித்த மாதிரி நம்மளும் ஒரு பரிசுத்த ஜீவிக்கணும், நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ அழுகையை நிறுத்திட்டா. பிரியமானவர்களே, இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், நான் வந்து எங்கள் அம்மா சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்கள ஆண்டவர் ரட்சித்தார். எங்கள் அப்பா பெரிய குடிகாரராக இருந்தார், அவர் ஆண்டவர் ரட்சித்தார். எங்கள் அண்ணன் ஆண்டவரை அறிந்து கொண்டான், எங்கள் அக்கா ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க, அக்கா வீட்டுக்காரவங்க. இப்போ பார்த்திங்கன்னா முழு குடும்பமும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, எங்கள் பெரியம்மா சின்னம்மா எல்லாம், எங்கள் அம்மாவோட பிறந்தது 6 பேர் அக்கா தங்கச்சிங்க, எல்லாரும் ஆண்டவரை அறிந்துக்கிற ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் இந்த சாட்சியை கேட்குற உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அதன்படி ஒரு வீட்டில் நீங்கள் ஒருத்தர் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா, படிப்படியாக உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை கூட ஆண்டவர் விட மாட்டார், எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார், அது கட்டாயம் செய்து முடிப்பார். ஆனால் அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறேன். தயவுசெய்து இதை கேட்குற நீங்கள் மேற்கு வங்காளத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபிங்க. வெஸ்ட் பெங்காலில் மிஷினரிகளாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற அந்த புர்லியா மாவட்டத்துக்காக ஜெபிங்க. புர்லியா மாவட்டத்தில் கர்த்தருடைய வருகை பிந்துமானா நான் ஒரு 200 திருச்சபையை ஸ்தாபிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். 20 பிளாக் இருக்குது, ஒரு பிளாக்குக்கு ஒரு 10 திருச்சபை ஆகிலும் ஸ்தாபிக்கணும்னு நாங்கள் ஒரு வேட்கையோடு ஊழியம் செய்துட்ருக்கோம். அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றணும். நீங்கள் வந்து கட்டாயமாக எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுனா நீங்கள் புர்லியா டிஸ்ட்ரிக்ட்டு எப்போனாலும் வரலாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் வந்து எங்கள் பணித்தளத்தை பாருங்கள், எங்கள் பணித்தளத்தில் கால் வச்சு நீங்கள் ஜெபிச்சிங்கனாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை புர்லியா டிஸ்ட்ரிக்டில் கட்டளையிடுவார். உங்களுக்காக நான் ஜெபிச்சு முடிக்கலான்னு நினைக்கிறேன். என்னோட கூட நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த சாட்சியை இவ்வளோ நேரம் கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. உங்களுடைய சித்தம் இல்லைன்னா அவங்க இவ்வளோ நேரம் கேட்டிருக்க மாட்டாங்கப்பா. அவங்க கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் முன்குறித்து இருக்கிறீங்க, அதுக்காக நன்றியப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை தரப்போகிறீங்கப்பா. ஒருவேளை படிக்க வாசல் இல்லாமல் ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாசலை திறந்து கொடுங்கப்பா. எங்கள் குடும்பம் ஆண்டவரே சிதைந்து கிடந்தது ராஜா. எங்கள் அப்பா வீட்டில் இல்லை ஆண்டவரே. குடிகார தகப்பன் மத்தியில் சீரழிந்து நின்ற குடும்பத்தில் ஆண்டவர் எங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு காலாகாலத்தில் சரியான நேரத்தில் உதவி செய்து படிக்க வைத்து இன்றைக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆச்சரியப்படும்படிக்கு ஆண்டவரே உயர்ந்த நிலையில் எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி ராஜா. இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, குடும்பம் சீரழிந்து இருக்கிறதே, குடிகார தகப்பன் தாய் என்று கவலைப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யணும்ப்பா. ஆண்டவரே அந்த கவலையோடு இருக்கிற சகோதரியுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கணும்ப்பா. ஆண்டவர் தாமே குடிகார கணவனை மனம் திரும்ப செய்யுங்கப்பா. எங்கள் அப்பாவை மாற்றின தேவன் அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுங்கப்பா. எங்கள் அம்மாவை போல எங்கள் அப்பா குடியிலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி ஆண்டவரே சோசியம் பார்த்தாங்க, எல்லா இடத்துக்கும் ஓடி போனாங்க. ஆனால் ஒரு இடத்துலேருந்து விடுதலை வரல. ஆனால் ஏற்ற சமயத்தில் நீங்கள் அவர்களை ரட்சித்தீங்கப்பா, அபிஷேகித்தீங்கப்பா. ஒரு ஊழியக்காரியாக மாற்றி என்னோடு கூட அந்த புர்லியா டிஸ்ட்ரிக்டில் அவருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு பணித்தளத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரப்படுகிற ஒரு தாயாக நீங்கள் வைத்திருந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. அதுபோல் இந்த நேரத்தில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஆயுசு நாட்களை எல்லாம் பூர்ணப்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே அவர்களோட நம்பிக்கையோடு ஆமென் இன்று மரித்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு சேருவேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு கர்த்தாவை ஜெபம் பண்ணி உங்கள் ராஜ்யத்துக்கு இன்றைக்கி நான் போகிறேங்கிற மகிழ்ச்சியோடு அவங்க தன் ஜீவனை ஓட்டத்தை முடித்தாங்க. அதுபோல் இந்த செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்கட்டும், மரண பயம் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நான் கண் மூடினாலும் கர்த்தரோடு கூட இருப்பேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே விசுவாசிகளாக இருந்தால் ஆண்டவரே மேற்கு வங்காளத்துக்காக பெங்காலி மக்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. பெங்காலி மக்கள் 10 கோடி மக்கள் உண்மை அறிந்து கொள்ளணுமே ராஜா. ஆண்டவரே பங்களாதேசத்தில் இருக்கிற பெங்காலி மொழி பேசுகிற 15 கோடி மக்கள் உண்மை அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே. பெங்கால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. விசேஷமாக புர்லியா டிஸ்ட்ரிக்டை நீங்கள் அசைக்கணும்ப்பா. ஆண்டவரே எங்கள் காலத்தில் தாமே 200 திருச்சபைகள் ஸ்தாபிக்கிற சிலாக்கியத்தை தாங்கப்பா. அதற்காக எங்களை ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் தாங்கக்கூடிய அநேக குடும்பங்களை நீங்கள் எழுப்புங்கப்பா. ஆயிரக்கணக்கான குடும்பங்களை எழுப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கர்த்தாவே ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற முறையில் கரம் உயர்த்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவங்க இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் உருண்டோடி போகட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க, நல்ல சாட்சியாக நிலைநிறுத்துங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. விசேஷமாக இந்த கிரைஸ்ட் காலிங் ஆண்டவரே இந்த சேனல் டிவிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டவரே நல்ல சாட்சிகளை அவர்கள் ஒளிபரப்ப பண்ண உதவி செய்யும். அதன் மூலம் கோடான கோடி மக்கள் உயிர்ப்பிக்கப்பட ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். விசேஷமாக எங்கள் அன்பு சகோதரர் டேனியல் அவர்களுக்கு நல்ல சுகபலனை நீர் கட்டளையிடுங்க. அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற அத்தனை பேரும் உடைய வருகைக்கு ஆயத்தப்பட அனுகிரகம் செய்யுங்க. காரணமாக இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய மகிமை இறங்கட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு
சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கேட்டுச்சு இன்னும் வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க, சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.